போன வாரம் என்ன பார்த்தோம்? முதல்ல பிரபுபாதர் அறிமுகம் கொடுக்குறார். அவரோட அறிமுகத்தில் பக்தி ரசாமண சிந்துவினுடைய வரலாறு, அப்புறம் அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறத சுருக்கி கொடுக்குறார். பக்தி ரசாமண சிந்து எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி அதனுடைய எப்படி சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு உபதேசம் கொடுத்தார், அது எப்படி பக்தி ரசாமண சிந்துவா புத்தகமா வருங்காலத்தில் வந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் பிரபுபாதர் தன்னுடைய அறிமுகத்தில் பக்தி ரசாமண சிந்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, பக்தி ரசம் அப்படிங்கிறத பிரபுபாதர் வலியுறுத்துறார். இந்த பக்தியை சொல்லித்தரது தான் இந்த பக்தி ரசாமண சிந்துனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் இந்த ரசம் அப்படிங்கிறத நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். 2 விதமான ரசங்கள் இருக்கு, பௌதிக ரசம், ஆன்மீக ரசம். பௌதிக ரசம் வந்து சப்பல சுகா, அப்போதைக்கு ஒரு நிமிஷத்துக்கு வரக்கூடிய சுகம். அதே மாதிரி கரும்பு புளிகிற மாதிரி. அப்புறம் அது வந்து போக தியாகா. இந்த ரெண்டும் பௌதிக ரசத்தினுடைய இயல்புகள்ங்கிறார். பௌதிக ரசம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துப்போம், இன்னொரு விஷயத்தை துறப்போம், இது மாறி மாறி வரக்கூடியது. இதுதான் வந்து பௌதிக ரசம். ஆனால் ஆன்மீக ரசம் வந்து என்றுமே அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய ரசம். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாமல் போகுது அப்படிங்கிறது கிடையாது. என்றுமே ருசியோட திகழக்கூடியது ஆன்மீக ரசம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரசத்தில் இருக்கக்கூடிய இன்பமானது அதிகரிச்சுட்டே இருக்கும். இதை தன்னுடைய அறிமுகத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் முன்வைக்கிறார். அதுக்கடுத்து பிரபுபாதர் நேரடியாக பக்தி ரசாமண சிந்து ரூப கோஸ்வாமி என்ன கொடுத்தாரோ அதுக்குள்ளார நுழைகிறார். ரூப கோஸ்வாமி தன்னுடைய முன்னுரையில் முதல்ல மங்களாச்சரணங்களை முன்வைக்கிறார். மங்களாச்சரணங்களை சொல்லிட்டு பக்தி ரசாமண சிந்துனுடைய பரிபாஷ சூத்ரா அல்லது முக்கியமான ஒரு விஷயத்தை, முக்கியமான ஒரு பதத்தை முன்வைக்கிறார். முதல்ல மங்களாச்சரணம் கொடுக்கிறார். முதல்ல யாருக்கு தன்னுடைய பிரார்த்தனையை செலுத்துறார்? கிருஷ்ணருக்கு. முதல்ல கிருஷ்ணருக்கு தன்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார். கிருஷ்ணர் எல்லா ரசங்களுடைய இருப்பிடம்னு சொல்லி கிருஷ்ணருக்கு தன்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார். அதுக்கடுத்து அவர் குருவுக்கு பிரார்த்தனை முன்வைக்கிறார். பிரபுபாதர் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பிரார்த்தனையில சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் தன்னுடைய ஆன்மீக குருவுக்கும் பிரார்த்தனை முன்வைக்கிறார் மங்களாச்சரணத்துல. அதுக்கப்புறம் வரம் கொடுக்குறார். இந்த பக்தி ரசாமண சிந்து வந்து உலகமெங்கிலும் பக்தி ரசத்தை பரப்பும் அப்படிங்கிறதுக்கு வரம் கொடுக்குறார். அதே மாதிரி தன்னுடைய குரு கிட்ட பிரார்த்தனை பண்றார், சனாதன கோஸ்வாமி கிட்ட. இந்த பக்தி ரசாமண சிந்து தேவையற்ற கற்பனைவாதிகளால அவங்களுடைய தாக்கத்தால பாதிக்கப்படக்கூடாது இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறார். ஸோ இப்படி மங்களாச்சரணம் முடிவடையுது. மங்களாச்சரணத்தில் வந்து கிருஷ்ணருக்கு, குருவுக்கு, வைஷ்ணவருக்கு எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்றார். அதுக்கப்புறம் வரம் கொடுக்குறார். எல்லாத்துக்கும் முன்னாடி புத்தகத்தில் என்ன விஷயம் சொல்லப்படுதுங்கிறத சுருக்கமாக சொல்றார் ஒரு பத்தியில். ஸோ இது வந்து மங்களாச்சரணம் வருது. அதுக்கடுத்து அவர் மொத்த எப்படி இந்த பக்தி ரசாமண சிந்துனுடைய முக்கியமான சூத்திரமான பரிபாசி சூத்திரம் வருது. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதினாவிருத்தம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ரூத்தமா. எல்லாரும் மனப்பாடம் பண்ணியாச்சா? அது யார் இன்னும் பண்ணல? முருகன் மாஞ்சி, சங்கர், ஸ்ரீ சரவணன் எல்லாம் பண்ணிடுமே. ரொம்ப எளிமையான சூத்திரம் தான். இதுல என்ன சொல்லப்படுது? அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதினாவிருத்தம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ரூத்தமா. அப்படின்னா உத்தம பக்தி அப்படிங்கிறது ஞானம், கர்மம் இதுல இருந்து விடுபட்டு எவ்வித ஆசைகளும் இல்லாம கிருஷ்ணருக்கு அனுகூலமா செய்யப்படுறது தான். அதுதான் உத்தம பக்தின்னு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பதத்தை அப்படியே விலக்கி பார்த்தோம். உத்தம பக்தி அப்படிங்கிறது செயல்கள் நிரம்பியது, ஏதோ சும்மா செயலற்றதே கிடையாது. செயல் நிரம்பியது அப்படின்னா செயல்கள் 3 வகையாப்படலாம். மனதால் செய்யப்படக்கூடிய செயல்கள், உடலால் செய்யப்படக்கூடிய செயல்கள், பேச்சால் செய்யப்படக்கூடிய செயல்கள். இந்த 3 செயல்களுமே வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செயல்படுத்தப்படணும். அப்போ வந்து பக்தி வந்து செயலற்றதல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு அனுகூலமாக சேவை பண்ணணும் அப்படின்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக நம்ம பின்பற்றணும். அப்போ தான் நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். அதே மாதிரி தூய பக்தி தொண்டுங்கிறது கிருஷ்ணருக்கு செய்யப்படக்கூடியது. ஏதோ தேவதாக்களுக்கோ இல்லை தனி மனிதனுக்கோ செய்யப்படக்கூடியது கிடையாது. தூய பக்தி தொண்டு கிருஷ்ணருக்கு செய்யப்படக்கூடியது. நம்ம வந்து தேவர்களை வழிபட்டு அது மூலமாக அது தூய பக்தி அப்படின்னு நினச்சோம்னா முடியாது. ஸோ அப்போ இது கிருஷ்ணருக்கு செய்யப்படக்கூடியது அப்படின்னா உடனே ஒரு கேள்வி எழலாம். அப்போ கிருஷ்ணருடைய விரிவங்கங்கள், கிருஷ்ணருடைய பக்தர்கள், கிருஷ்ணருடைய இடம், இதுக்கெல்லாம் நம்ம சேவை பண்ணோமே அது தூய பக்தி கிடையாதா அப்படிங்கிறது. அதனால தூய பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா அப்படிங்கிறதுல கிருஷ்ணருடைய விரிவுகள், கிருஷ்ணருடைய விபின்ன அம்சங்கள் மற்றும் கிருஷ்ணருடைய தாமம் இது எல்லாமே உள்ளடங்குது. இடம், அவருடைய ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி, ஜடசக்தி 3மே உள்ளடங்குது.
ஆன்மீக சக்தின்னு வரும்போது அவருடைய விரிவுகள் ஆனால் நாராயணர், விஷ்ணு, நரசிம்மர், வாமனர் இவங்களுக்கும் நம்ம பக்தி செஞ்சாலும் அதுவும் தூய பக்தி தான். அவருடைய இடம் தாமம், கிருஷ்ணர் வந்துட்டு போகக்கூடிய இடங்கள் இல்லை, ஒரு தடவை கிருஷ்ணர் வந்திருந்தாலும் அந்த இடமும் கூட தாமமாக கருதப்படுது. ஸோ அதுவும் வழிபடத்தக்கது. அதே மாதிரி அவருடைய விபின்ன அம்சங்கள், அவருடைய அம்சங்கள், ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணர்கள் அடங்குவாங்க. அப்போ எல்லா ஜீவாத்மாக்களையும் வணங்கலாமா? எல்லா ஜீவாரமையும் கும்பிட்டு அதுவும் கிருஷ்ணர் கும்பிடுறது தானே அப்படின்னா அது கிடையாது. யார் கிருஷ்ணரோட நேரடியாக தொடர்பில் இருக்காங்களோ அந்த ஜீவாத்மாக்களை, அதாவது கிருஷ்ணருடைய தூய பக்தர்களை, குருவுக்கு செய்யப்படக்கூடிய பக்தியும் கிருஷ்ண பக்தி, அதான் கணக்கில் எடுத்துக்கப்படுது. ஸோ அப்புறம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். கிருஷ்ணர் நம்ம செய்யக்கூடிய செயலால் திருப்தி அடையணும். அவரை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு அந்த செயலை செய்யணும். ஒரு சில நேரத்தில் கிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா அசுரர்களோட சண்டை போடுறதையும் ரசிக்கிறார். ஆனால் நம்ம அந்த சண்டையை போடணும் கிருஷ்ணரோட அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், அனுகூலமாக சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யணும். அதுதான் தூய பக்தி. அப்புறம் நம்ம எதிரவித ஆசைகள், பௌதிக ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு இருக்கணும், எல்லாம் சூன்யமாக இருக்கணும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னு ஒரு சிலர் அணுகுனாலும் அந்த இடத்துல பௌதிக ஆசை குறுக்க நிற்கலாம். அதனால அந்த பௌதிக ஆசையை ஒருத்தர் விளக்கிட்டு பௌதிக ஆசை இல்லாமல் இருக்கணும். அப்புறம் ஞான கர்மா இதிலிருந்து விடுபட்டு இருக்கணும். ஞானம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது ஏதோ அப்போ நம்ம ஏன் பகவானை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஞானம்னா தேவையில்லையே, ஞானத்திலேருந்து விடுபட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். அதனால நம்ம சொன்னோம் ஞானம் அப்படிங்கிறது இங்கே அருவ பிரம்மனில் முடிவடையக்கூடிய ஞானத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஞானத்திலேருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும். நம்மளுடைய ஞானமானது பக்தியை வளர்க்கக்கூடிய ஞானம், நம்ம வேண்டப்படுவது. அந்த ஞானத்தை விட சொல்லலை. அதே மாதிரி கர்மா அப்படின்னு சொல்லும்போது செயல், எல்லா செயலையும் விட சொல்லலை. எதெல்லாம் பலனை எதிர்பார்த்து செய்யப்படுதோ அந்த செயல்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டொழிக்கணும்னு சொல்லப்படுது. ஸோ இது நம்ம பார்த்தோம் பக்தி ரசாமணி சிந்துல. அதுக்கடுத்து இந்த விளக்கமானது ரூப கோஸ்வாமி பாகவதத்துல இருந்தும் நாரத பஞ்சராத்திரத்துல இருந்தும் மேற்கோள் காட்டி இதை வலியுறுத்துறார். இது இந்த விளக்கம் நான் என்ன வியாக்கியானம் கொடுக்குறேனோ இந்த வியாக்கியானம் ஆதாரமானது, அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நாரத பஞ்சராத்திரத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார். நாரத பஞ்சராத்திரத்துல என்ன சொல்றார்? சர்வோபாதி வினிமுக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. அப்புறம் பாகவத்ல இருந்து மேற்கோள் காட்டுறார். இது நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம தூய பக்தி தொண்டினுடைய குணநலன்கள், பக்தி தொண்டின் முதல் நிலைகள், பக்தி தொண்டினை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவனுக்கு தேவையான தகுதிகள், பக்தி தொண்டு எல்லா முக்திகளுக்கும் மேலானது, பக்தி தொண்டின் தன்னிகரற்ற நிலை, 1லிருந்து 5 சாப்டர் வரைக்கும் பார்ப்போம். தூய பக்தி தொண்டினுடைய குணநலன்கள் அப்படின்னு வரும்போது ஸ்ரீ ரூப கோஸ்வாமி 6 குணநலன்களை முன்வைக்கிறார். பக்தி தொண்டில் குணங்கள், பக்தி தொண்டினுடைய குணநலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி 6 குணங்களை முன்வைக்கிறார். 6 குணங்களை முன்வச்சு இந்த 6 குணங்களும் பக்தி தொண்டை ஒருத்தர் செயலாற்றும் போது அவர்கிட்ட தோன்ற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்றார். அவர் சொல்றார், முதல் குணம் கிளேஷாக்னி சுபதா மோக்ஷ லகுதா கிருத் சுதுர்லபா சந்தராத்ம விசேஷாத்மா சந்தரானந்த விசேஷாத்மா ஸ்ரீ கிருஷ்ணாகர்ஷினி. இந்த 6 குணங்களும் ஒருத்தர் பக்தி தொண்டை செயலாற்றும் போது வருதுன்னு சொல்றார். கிளேஷாக்னி அப்படின்னா கிளேஷங்கள் எல்லாம் அக்னியில போட்ட மாதிரி ஆயிடுது. முதல் பலன் நம்மளுடைய கர்மங்கள், பாவங்கள் எல்லாம் அக்னியில போட்ட மாதிரி அழிஞ்சு போயிடுது. கலங்கங்கள்ல இருந்து ஒரு பக்தனானவன் விடுபடுறான். இது பக்தி தொண்டை செயலாற்றும் போது வரக்கூடிய முதல் விளைவு, முதல் குணநலன். அதுக்கடுத்து சுபதா. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லிடுறேன். பக்தி தொண்டினுடைய முக்கியமான விளைவு என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விளைவு என்ன? பக்தி பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? நல்லது, ஆனந்தம். பக்தினா என்ன? பக்திங்கிறது எதை அடிப்படையா இருக்கு? கிருஷ்ணரை சேவை பண்றது இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேவை பண்றதுன்னா எதனால சேவை பண்றோம்? கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அன்பு. பக்தி தொண்டு நம்ம செயலாற்றும் போது வரக்கூடிய முக்கிய பலன் என்ன அப்படின்னா கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பை வளர்த்துக்கிறது தான் பக்தியினுடைய குறிக்கோள். கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அன்பை வளர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம பக்தி செய்யறோம்.
இப்போ இந்த அன்பை வளர்த்துக்கக்கூடிய நம்மளுடைய பாதையில் ஒரு சில இதர விளைவுகளும் தோன்ற ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே வந்து 6 குணநலன்களாக சொல்லி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி முன் வைக்கிறார். முதல்ல அவர் சொல்றார் கிளேஷாக்னி, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிவுறும். அதுக்கடுத்து சுபதா. சுபதா அப்படின்னா எல்லாமே மங்களமா இருக்குமா, மங்களகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த பக்தி தொண்டுங்கிறது. அதுக்கடுத்து மோக்ஷ லகுதா கிருத் அப்படின்னா மோக்ஷத்தினால என்ன சுகம் கிடைக்குமோ அந்த சுகமும் வந்து அற்பமாயிடும். மோட்சமே வேண்டாம், மோட்சத்தினால வரக்கூடிய சுகம் அது கூட அற்பமாயிடுமா ஒரு பக்தனுக்கு. அதுக்கடுத்து சுதுர்லபா, இந்த பக்தி தொண்டானது அவ்வளவு எளிமையாக அடையக்கூடியது கிடையாது. இது வந்து அவ்வளவு சட்டுன்னு எளிமையாக கிடைச்சிடாது நமக்கு. சந்தரானந்த விசேஷ ஆத்மா, இந்த பக்தி தொண்டு அளவற்ற ஆனந்தத்தை ஒருத்தருக்கு கொடுக்குது. இந்த ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணா கர்ஷினி, கிருஷ்ணரையே கவரக்கூடியது பக்தி தொண்டு. இந்த 6 குணங்கள் பக்தியை ஒருத்தர் செயலாற்றும் போது ஒருத்தர்கிட்ட வெளிப்படுது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கிளேஷாக்னா என்ன, சுபதானா என்ன, மோக்ஷ லகுதா கிருத்னா என்ன, சுதுர்லபானா என்ன, சந்தரானந்த விசேஷாத்மானா என்ன, ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணினா என்ன, இதை நம்ம விளக்கமாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல கிளேஷாக்னி, நம்மளுடைய துயரங்கள் எல்லாம் போகுது அப்படின்னா, துயரங்கள் நமக்கு வந்து வர்றதுக்கு 3 காரணம் சொல்லப்படுது. எதனால நமக்கு துயரம் வருது? அது வந்து துயரத்தை கொடுக்கக்கூடியது. துயரம் எப்படி நம்ம அனுபவிக்கிறோங்கிறது நம்மளுடைய பாவத்தினால நம்ம வந்து துயரத்தை அனுபவிக்கிறோம். முதல்ல நம்மளுடைய பாவம் வருது. ஸோ இந்த பாவத்தை எதனால நம்ம செய்யறோம்? பீஜம் இருக்கு. அது இன்னும் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆசைப்படுறாங்க. நம்ம வந்து பாவம், நம்ம எதனால கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து பாவம் செஞ்சனால நம்ம கஷ்டப்படுறோம். ஏன் அந்த பாவத்தை செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு ஆசை இருந்தது, காமம் இருந்தது. அந்த ஆசை அது எதனால வந்தது அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கு காரணம் அறியாமை, அவித்யா. இந்த அறியாமையின் காரணமா ஒருத்தர் வந்து நான் தனியா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அந்த ஆசையினால பாவங்களை செய்யறாங்க, அந்த பாவங்களால துன்புறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து அறியாமை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, எல்லாத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ல, ஈவினிங் கிளாஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் எப்படி ஒருத்தர் வந்து பௌதிக சம்சார சாகரத்தில் சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது, அதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓஹோஹோ, பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். அது இங்கே அதன் அடிப்படையில் ரூப கோஸ்வாமி இன்னும் நல்லா தெளிவாக விளக்குறாரு நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாவங்கள் அப்படின்னு வரும்போது பாவங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுது. பாவ விளைவுகள் 2 வகையாக பிரிக்கப்படுது. நம்ம செய்கிற ஒரு பாவம், அந்த பாவத்தினால 2 விளைவுகள் தோன்றும்னு சொல்லப்படுது. பிராரப்த கர்மா, அப்பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா அப்படின்னா இப்போ தோன்றிடுச்சு, நம்ம செஞ்ச பாவத்தினுடைய விளைவு இப்போ அனுபவிக்கிறது என்னவோ அது பிராரப்த கர்மா. அப்பிராரப்த கர்மானா இன்னும் தோன்றாமல் இருக்கு, அது அப்பிராரப்த கர்மம்னு சொல்லப்படுது. சில பிரபுபாத ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஒரு திருடுறான் அப்படின்னா அவன் கொஞ்ச நாள் வந்து அந்த திருட்டுக்கு மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இல்ல 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 அதெல்லாம் பிராரப்த அப்பிராரப்தான தோன்றிய விளைவுகள், தோன்றாத விளைவுகள். பிராரப்தான தோன்றிய விளைவுகள், அப்பிராரப்தான தோன்றாத விளைவுகள். ஒருத்தன் திருடிட்டு அவன் வந்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், சிறையில் இருக்கிறான் அப்படின்னா அது வந்து பிராரப்த கர்மா. அவன் செஞ்ச பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிறான். இதுவே திருடிட்டான் ஆனா இன்னும் போலீஸ்ல மாட்டல, ஆனா கண்டிப்பா மாட்டுவான், அது அப்பிராரப்த கர்மா. நம்ம வந்து பாவம் செஞ்சிடும், எவ்வளவோ பாவம். ஒரு சிலர் கேட்பாங்க, அவன் இவ்வளோ பாவம் செய்யறான், அவன் நல்லா சுகமா இருக்கானே அப்படின்னா அவனுடைய பாவம் இன்னும் தோன்றலை, பாவத்தினுடைய விளைவுகள் இன்னும் தோன்றலை, அப்பிராரப்த நிலையில இருக்கு. ஆனா அது கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தோன்றத்தான் வரும். அந்த அப்பிராரப்தா ஒரு நாள் பிராரப்தமா மாறும். புரியுதா? தோன்றாத கர்மம் ஒரு நாள் தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம இப்ப என்ன கஷ்டப்படுறோமோ, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து எண்ணிலடங்காத கோடி ஜென்மங்களா பல சரீரத்துல இருந்துட்டு வந்திருக்கோம். அதனால நம்மளுடைய உடல்ல எவ்வளவோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும், எவ்வளவோ துயரங்கள் கலங்கங்கள் உள்ள இருக்கும், எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவத்தெல்லாம் ஒரே வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னா அது வந்து சாத்தியமே கிடையாது. ஒரு சிலர் சொல்லலாம், பாவத்தெல்லாம் வந்து
எனக்கு எல்லா பாவம் இருக்கோ எல்லா பாவத்தையும் நான் வந்து கழிச்சிட்றேன் அப்படின்னா அது வந்து பாவத்துக்கான துயரங்களை ஒருத்தர் அனுபவிக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, மூட்டை மூட்டையாக இருக்குது, டன்னு கணக்கில் இருக்குது இருக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தெல்லாம் வந்து ஒட்டுக்க கழிச்சிடலாம் அப்படின்னா முடியாது. ஸோ இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கக்கூடியது கொஞ்சம் தான் பாவம் அனுபவிக்கிறோம். நம்ம எவ்வளோ பாவம் அனுபவிக்கணுமோ அதில் இந்த பிறவியில் கொஞ்சம் தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் மிச்சம் இருக்கிற பாவம் அடுத்த பிறவியில் வரும், அப்புறம் அடுத்த பிறவியில் வரும். இப்படியே நம்மளுடைய பாவம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பிறவியில் என்ன கஷ்டப்படுறோமோ அது போன பிறவியில் நம்ம செஞ்சது மட்டும் கிடையாது, அதுக்கு முந்தின பிறவியில் செஞ்சதும் இப்போ இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம். அதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லை எப்பயோ செஞ்சது கூட இப்போ அனுபவிப்போம். ஒரு துருதராஷ்டிரன் ஏன் வந்து கண்ணு ஏன் கண்ணு நான் குருடனா பிறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார்கிட்ட கேட்போம்? துருதராஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்டே கேட்போம். நான் ஏன் குருடனா பிறந்தேன் அப்படிங்கும்போது கிருஷ்ணர் சொல்லுவார், நீ 50 பிறவிக்கு முன்னாடி ஒரு ஒரு ஏதோ ஒரு பிராணிக்கு வந்து கழுகுக்கு அம்பெய்தி கண்ணு குத்திடுவான், அந்த கண்ணை எடுத்துருவான். அந்த பாவம் வந்து 50 பிறவி கழிச்சு துருதராஷ்டிரனுக்கு ஓகே அதனால அந்த பிள்ளைகள்லாம் இறந்து போவாங்க, அது 2வது விஷயம். ஆனால் அவன் கண்ணு எதனால கண்ணு தெரியல அப்படின்னா அவன் வந்து 50 பிறவிக்கு மேல முன்னாடி பண்ண குற்றம். நம்ம அப்போ ஏன் அவனுக்கு உடனடியாக அந்த விளைவு வரல அப்படின்னா அதுதான் பகவானுடைய இயற்கை விதி. ஏன்னா பிராரப்த எல்லா கர்மத்தையும் ஒரே பிறவியில் கொடுத்துட்டு அது சாத்தியம் கிடையாது. அதனால ஒவ்வொரு கர்மாவுக்கும் தகுந்த மாதிரி வருது. ஸோ துருதராஷ்டிரன் அப்போ கண்ணு தெரியாமல் இருந்தப்ப அவனுக்கு அது பிராரப்த கர்மம். அதுக்கு முன்னாடி ஒரு 50 வாழ்க்கை போச்சே, அப்போ வந்து அந்த பாவமானது அப்பிராரப்த நிலையில் இருந்தது, தோன்றாத நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாவமானது அவனுக்கு தோன்றிடுது. ஸோ இந்த பாவ விளைவுகள் 2 பேருக்காக பிரிக்கப்படுது, பிராரப்தா அப்பிராரப்தா. இந்த பிராரப்தத்தை எப்போ ஒருத்தர் பிராரப்தம் வருதோ அப்போ அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட உடலில் பிறவி எடுத்திருக்கோம். ஒருத்தர் வெள்ளையாக இருக்கார், ஒருத்தர் கருப்பாக இருக்கார், ஒருத்தர் அறிவாளியாக இருக்கார், ஒருத்தர் முட்டாளாக இருக்கார், ஒருத்தர் செல்வ செழிப்போட பிறந்திருக்கார், ஒருத்தர் ஏழையாக பிறந்திருக்கார், ஒருத்தர் அழகோட இருக்கார், ஒருத்தர் அசிங்கமாக இருக்கார். இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் ஒருத்தர் வந்து பிறவி எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே ஒருத்தருடைய பிராரப்தம். இந்த பிறவியில் அவங்க எப்படி என்ன விதி எழுதி வச்சிருக்கோ அதை அனுபவிக்கிறாங்க. நம்ம பொதுவாக பொதுமக்கள் பேசுகிற பாஷையில் பேசணும்னா என்ன தலையில் என்ன எழுதி வச்சிருக்கோ அதை அனுபவிக்கிறாங்க. ஸோ இது பிராரப்தம். ஆனால் அப்பிராரப்தம், இப்போ ஒருத்தர் வந்து இந்த பிறவியில் எந்த பாவமே செய்யலை அப்படின்னா அவன் பாவமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா அப்படின்னா கிடையாது. எவ்வளோ பாவம் முன்னாடி சேர்த்து வச்சது இருக்குது, ஸ்டாக்ல இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ இந்த பிராரப்தம் அப்பிராரப்தம் இந்த ரெண்டும் வந்து ஒருத்தர் பாவத்தை செய்யும் போது அவர்கிட்ட வருது. அது மட்டும் இல்லாமல் பாவம் செய்யும் போது இன்னொரு விளைவும் வரும். என்ன அப்படின்னா ஒருத்தன் பாவம் செய்கிறான் அப்படின்னா அந்த பாவத்தோடு சேர்ந்து அந்த பாவத்தை மறுபடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளார வந்துடும். இந்த எண்ணமானது கூட்டம்னு சொல்லப்படுது. கூட்டா இது ஒருத்தன் வந்து பாவம் செய்கிறான் அப்படின்னா அந்த பாவத்தை மறுபடி செய்யறதுக்கான ஒரு எண்ணம் உள்ள, அதுக்கான ஒரு மனோநிலை, அதுக்கான ஒரு டெண்டன்சி, இதை நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான மறுபடி செய்யறதுக்கான ஒரு தூண்டுதல் அவனுக்குள்ளார விதைக்கப்படுது. அது அவனால் உணரவே முடியாது. சில பிரபுபா தன்னுடைய பொருளுரையில் தன்னுடைய விளக்கத்தில் ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஒருத்தன் வந்து தகாத பாலுறவில் ஈடுபட்டு அதன் காரணமாக ஒரு வியாதி அடைகிறான் அப்படின்னா அந்த வியாதி வந்து அவனுக்கு பிராரப்த கர்மம். அவனுக்கு வியாதி வந்துடுச்சு. அவன் வந்து பாலுறவில் ஈடுபட்டது, தகாத பாலுறவில் ஈடுபட்டது அப்படிங்கிறது பாவம். அந்த பாவத்தில் ஈடுபட்டு அவனுக்கு வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதிக்கு போய் ஒரு மருத்துவர்கிட்ட போய் குணப்படுத்திக்கிறான்னு வச்சுக்கோங்க, வியாதி குணமாயிடுது. அவனுக்கு செஞ்ச பாவத்துக்கான பிராரப்தம் முடிஞ்சு போயிடுது. ஆனால் அதோட அந்த பாவமானது விட்டுடலை. அவன் முதல்லையே அந்த தகாத பாலுறவு அப்படிங்கிற ஒரு பாவத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவனுக்குள்ளார இந்த கூட்டம் இருக்கு. இந்த பாவத்தை செய்யறதுக்கான ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அவன் வந்து நோய் குணமானவரை என்ன பண்றான், திரும்பி போய் அதே தகாத பாலுறவுல ஈடுபடுறான், திரும்பி நோயை வரவழைச்சுக்கிறான். பாவம் செஞ்சா அது போயிடுச்சு அப்படிங்கிறது விட்டுறது கிடையாது. அந்த பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்தை மறுபடி செய்யறதுக்கான ஒரு எண்ணம் ஒருத்தனை அறியாமலே அவனுக்குள்ளார உள்ள விளைக்குது. அவன் அதை பத்தி மனசுல நினைக்கிறதே கிடையாது. ஆனா அதற்கான சூழ்நிலைகள் வரும்போது இந்த எண்ணமானது
விதையா முளைக்கும், அது பீஜான்னு சொல்லப்படுது. புரியுதா? முருகன் பிரபு அப்படியே பாலு பார்க்குறாரு. அவர் என்ன சொல்றாங்க? வெரி சிம்பிள். இங்க படம் போட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதா? சுத்தமா தெரியலையா? கொஞ்சம் அப்படி திருப்பி, எனக்கே தெரியல. ஓகே, எல்லாருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பாப்பம் 2 வகையா பிரிக்கப்படுது, பிராரப்தா, அப்பிராரப்தா. அந்த பிராரப்தால இருந்து ஒருத்தர் துயரங்களை அனுபவிக்கிறாங்க. காலப்போக்கில் இந்த பாப்பத்துல இருந்து அப்பிராரப்தா வருது. அந்த அப்பிராரப்தாவும் ஒரு காலத்துல பிராரப்தமா போகும். அதுதான் அந்த அப்பிராரப்தா இருந்து பிராரப்தாக்கு இன்னொரு லைன் போடுறது. அப்புறம் இந்த பாபத்துல இருந்து ஒருத்தர் அப்பிராரப்தா வருது. இந்த அப்பிராரப்தா இருந்து கூட்டம் வரலாம், பாபத்துல இருந்து ஒருத்தர் கூட்டத்தை அனுபவிக்கலாம். ஸோ பாபத்துல இருந்து கூட்டம் அது வருது. அந்த கூட்டம் வந்தறியும், அந்த கூட்டமானது பீஜமாகுது. எப்போ அப்படின்னா சூழ்நிலைகள் வரும்போது. இன்னொரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் திருடுறான். திருடுறது அப்படிங்கிற ஒரு பாவச் செயலை செய்கிறான். முதலே சொன்னேன், திருடினவன் கொஞ்ச நாள் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறான். அப்போ அது அப்பிராரப்த நிலை. போலீஸ்கிட்ட மாட்டி ஜெயிலுக்குள்ளார போகிறான், பிராரப்தா. அங்கே கஷ்டப்படுறான். அவன் ஏற்கனவே திருடுறதுனால, ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால மறுபடி திருடுறதுக்கான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளார இருக்கு, கூட்டம் அது உள்ள இருக்கு. ஸோ அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடி சூழ்நிலைகள் அவனுக்கு திருடுறதுக்கு வசதியா வரும்போது மறுபடியும் அந்த பீஜமானது வருது, ஆசை மறுபடி வர ஆரம்பிக்குது, அந்த விதை மறுபடியும் அவனுக்குள்ளார வந்துடுது. அப்ப அவன் மறுபடியும் அந்த பாவத்துல சேரான், மறுபடியும் அப்படியே இந்த சுழற்சியில மாட்டின்ண்டே இருக்கான். இது எல்லா செயலுக்கும் பொருந்தும். இது ஒருத்தன் செய்யக்கூடிய எல்லா பாவ செயலுக்குமே இது பொருந்தக்கூடியது. ஸோ இந்த இடத்துல அந்த பாவ செயல் எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க மேல இருக்கக்கூடிய அவித்யா, அந்த அவித்யாவை நீக்கணும். அவித்யாவை நீக்கணும் அப்படின்னா அதை வித்யாவை கொண்டு வரணும். அறிவை கொண்டு வரும்போது அஜ்ஞானம் வெளியில போகும். அறிவை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பீஜம் எழும்போது அந்த பீஜமானது பாப்பமா மாறுறதுக்கு நடுவுல இந்த வித்யாவை நுழைச்சு நிறுத்தணும். ஒருத்தன் முதல்ல சொன்ன உதாரணம் பிரகாரம் ஒருத்தன் தகாத பாலுறவுல ஈடுபடுறான், அதனால அவனுக்கு வியாதி அனுபவிக்கிறான். மறுபடியும் அந்த பாலுறவுல ஈடுபடணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளார உள்ள இருக்கு. ஒரு வேசியை பார்க்கும்போது அந்த பீஜம் திரும்பி எழுது. ஆனா அவனுக்கிட்ட வித்யா இருந்தது அப்படின்னா, ஞானம் இருந்தது அப்படின்னா, அந்த பீஜத்துல இருந்து பாப்பமா மாறுறதுக்கு நடுவுல அந்த இடத்துல அவன் வித்யாவை கொண்டு வருவான், அந்த வித்யாவினால தடுப்பான். இன்னொரு உதாரணம் சொன்ன மாதிரி திருடன் மறுபடியும் திருடுறது, அதை எடுத்தீங்கன்னா கூட திருடன் திருடுனதுனால ஜெயிலுக்கு போறான், ஜெயிலுக்கு போய் துன்பத்தை அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் திருடின காரணத்தினால அவனுக்குள்ளார ஒரு பாவமும் உள்ள நுழைஞ்சிருச்சு, கூட்டம் அப்படிங்கிற ஒரு வகையான பாவம். அது அவன் மறுபடி திருடுறதுக்கு ஒரு ஒரு எண்ணத்தை உள்ள இருக்கு. அவன் மறுபடி திருடுறதுக்கான சூழ்நிலைகள் வரும்போது அந்த கூட்டமானது பீஜமாகுது. அந்த பீஜம் மறுபடி பாவமா மறுபடி திருடுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான், தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தினான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் நிறுத்துறான். ஸோ இதுதான் ஒருத்தன் துயரங்கள்ல மாட்டிட்டு தவிக்கக்கூடிய விஷயம். இப்படித்தான் ஒருத்தன் தன்னுடைய துயரங்கள்ல சிக்கின்னு இருக்கான். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. எப்படி ஒருத்தன் அனுபவிக்கிறாங்கிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப இன்னும் கொஞ்சம் எளிமையா சொன்னோம் அப்படின்னா, சமீபத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இதை ஒருத்தன் நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு குலோப் ஜாம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, ஸ்வீட் ஸ்டால். சமீபத்தில் சொன்னேன், சம்டைம் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே ஞாயிற்றுக்கிழமை தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், சாயந்தரம். ஒருத்தன் குலோப் ஜாம் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. குலோப் ஜாம் சாப்பிட்டு அவனுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ குலோப் ஜாம் சாப்பிட்டா சுகர் பேஷண்ட் ஆயிடுச்சு, சுகர் ஊறுபட்ட வியாதி வந்துடுச்சு. சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுட்டு இருக்கிறான். அவன் பாப்பம் ஸ்வீட் சாப்பிட்டதுங்கிற பாவத்தினால அவனுக்கு பிராரப்தம் அப்பிராரப்தம் வந்துடுச்சு, கஷ்டப்பட்டு இருக்கான். அதனால கொஞ்சம் குணமாயிடுச்சு. ஆனால் ஏற்கனவே ஸ்வீட் சாப்பிட்டதுனால மறுபடியும் அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளார இருக்கு. ஆனால் அவன் ஸ்வீட்டை சாப்பிடணும் ஸ்வீட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத மனசுலலாம் எதுவும் கிடையாது, அது உள்ள புதஞ்சு இருக்கு. இந்த கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறதே தெரியாது, அதை நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு இந்த ஆசை இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானா அது பீஜம். அந்த ஆசை எழும்போது அது பீஜம் ஆயிடும். இந்த கூட்டம் அப்படிங்கிறது உள்ள இருக்கிறதே ஒருத்தருக்கு தெரியாது. அவன் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா ஒரு ஸ்வீட் ஷாப்பு கிட்ட போகும்போது அந்த சூழ்நிலைகள் வரும்போது ஸ்வீட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமானது வளர ஆரம்பிக்குது. அந்த கூட்ட நிலையில இருந்து பீஜ நிலைக்கு வருது. அப்ப அவன் மறுபடியும் அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுறான். புரியுதா? ஸோ இப்படித்தான் அந்த சுழற்சி வருது. கூட்டத்துக்கும் பீஜத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பீஜம் அப்படிங்கிறது அந்த ஆசை வளர ஆரம்பிச்சிச்சு, விதை வந்துருச்சு. ஆனா கூட்டம் அப்படிங்கிறது விதையே இல்லை அங்க. ஆனா உள்ள
புதஞ்சு இருக்கு, அது இருக்கிறதே தெரியாது. சூழ்நிலை வரும்போது தான் அந்த கூட்டமானது பீஜமா மாறுறதா சொல்ல முடியும். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ராமாயணத்துல இருந்து, ராமாயணம் மகாபாரத்லயும் இருக்கு. ஒரு பிரம்மச்சாரியினுடைய கதை ஒன்று இருக்கு, ரிஷேஷ்ரிங்கா அப்படின்னு சொல்லி. ரிஷேஷ்ரிங்காவா அவங்க அப்பா வந்து ரொம்ப முறையான ஒரு பிரம்மச்சாரியா இருக்கணும், பிரம்மச்சரியத்துல பக்காவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட பெண்களையே கண்ணிலேயே காட்டாம வளர்த்தார் அவங்க அப்பா. அம்மாவை கூட அம்மாவை கூட பார்த்து கிடையாது, பழகினது கிடையாது. சின்ன குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா விட்டு வந்துட்டாங்க. ஸோ எந்த ஒரு பெண்ணையுமே பார்க்காம காட்டுக்குள்ளார தன்னுடைய மகனை வளர்த்தார் ரிஷேஷ்ரிங்காவோட அப்பா. ஸோ ரிஷேஷ்ரிங்கா அதுக்கப்புறம் அவர் பக்கத்து நாட்டில் ஒரு பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, இந்த பஞ்சத்தை போக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு யாகம் பண்ணணும், அந்த யாகத்தை பண்ணுறதுக்கு ஒரு பக்கமான பிரம்மச்சாரி வேணும், பக்கத்தில் ரிஷேஷ்ரிங்கா இருக்கார், அவரை நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா முடியுங்கிறார். ஸோ ரிஷேஷ்ரிங்காவை எப்படி நகரத்துக்கு கூட்டு வர்றது அப்படின்னா, அதுக்கு வந்து மன்னர் வந்து ஒரு சில பெண்களை வச்சு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முடிவு பண்ணார். ஸோ பெண்கள் வந்து ரிஷேஷ்ரிங்காவை மயக்கவும் ரிஷேஷ்ரிங்கா மயங்கிட்டார். பெண்களையே பார்க்காத வளர்ந்தார். ஆனால் அந்த எண்ணம் எப்படி வளர்ந்தது அப்படின்னா, ஏற்கனவே கூட்டம் இருக்கு, எத்தனையோ பிறவியில அந்த பாலுறவுல ஈடுபட்டதுனால இருக்கக்கூடிய பாவம், அந்த பாவத்தினுடைய விளைவான கூட்டமானது அவனுக்குள்ளார ஏற்கனவே இருக்கு. ஆனா அவனுக்கு அது தோன்றாம இருந்தது. அந்த சூழ்நிலைகள் வரும்போது அந்த கூட்டமானது பீஜமா வந்துடுச்சு. ஸோ அப்போ அவன் வந்து அந்த காட்டுல இருந்து நாட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ராஜாவோட மகளை இளவரசியை கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ எனிவே கருத்து என்ன அப்படின்னா, இதுதான் இப்படித்தான் ஒருத்தன் வந்து பாவ விளைவுகள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறார். ஸோ இந்த பாவ விளைவுகள்ல இருந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, பக்தி தொண்டு மட்டும்தான். ஒரு சிலர் வந்து பிராயச்சித்தம் பண்ணி பாவத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பிராயச்சித்தம் வந்து உதவாது. என்ன உதாரணம் இங்க கொடுக்கப்படுது அப்படின்னா, யானை குளியல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உபதேசாமிரத ரூபகோசாமி சொல்ற, பிரபுபாதா தன்னுடைய பொருளுரையில விளக்குறார். ஸோ அதே இது இங்க ரூபகோசாமி சொல்ற, ஒருத்தர் வந்து பாவத்தை வந்து பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து சாத்தியம் கிடையாது. அது வந்து யானை குளிக்கிற மாதிரி தான். யானை நல்லா மணிக்கணக்கில் செலவு பண்ணி குளிச்சுட்டு வெளியில வந்து தலை மேலே ஏறி மண்ணை வாரி போட்டு, அது மாதிரி நம்ம வந்து குளிக்கக்கூடாது. அது வந்து பிராயச்சித்தம். அந்த பிராயச்சித்தம் வந்து ஒரு பக்தருக்கு உதவாது, யாருக்குமே உண்மையில உதவாது. ஸோ உண்மையா எது உதவும் அப்படின்னா பக்தி தொண்டு. பக்தி தொண்டு இந்த எல்லா விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடியது. அதாவது பிராரப்தா, அப்ராரப்தா, கூட்டா, பீஜா, இந்த நாளையுமே அழிக்கக்கூடியது. இந்த நாளும் வந்து பாவத்தினுடைய விளைவுகள்னு சொல்லி பத்ம புராணத்துல சொல்லப்படுது. இங்க பாத்தீங்கன்னா புத்தகத்துல கொடுக்கப்படும். பத்ம புராணம் பாவ செயல்களின் பலன்கள் 4 என குறிப்பிடப்படுகிறது. பலன் இன்னும் கருவாகவில்லை, பழம் விதையாக இருக்கிறது, ஏற்கனவே முதிர்ந்து விட்டது, பெரும் பகுதி முதிர்ந்து விட்டது. இப்படி 4 வகையான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வகையான பாவங்களுமே வந்து யார் ஒருத்தன் பக்தனா இருக்கிறானோ அவன் வந்து இந்த எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுதலை பெற முடியும்னு சொல்லப்படுது. ஸோ பக்தனா இருக்கக்கூடியவன் பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற முடியும் அப்படின்னா அதுக்கு ஸ்ரீல ரூபகோசாமி சாஸ்திரபூர்வமான அத்தாட்சிகளை கொடுக்குறார், சாஸ்திரபூர்வமா நிலைநாட்டுறார். ஆமா, ஒரு பக்தன் பாவங்கள் எல்லாத்துல இருந்தும் விடுபடுவான் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம முக்கியமா கவனமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கருத்து. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு சில சம்பிரதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிராரப்த கர்மம், பிராரப்த பாபம், இந்த பிறவியில நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது வந்து போகவே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன உதாரணம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு அம்பு விட்டுட்டா அப்படின்னா அந்த அம்பு போய் தாக்க வேண்டிய இடத்த தாக்கி தான் ஆகும், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிறவியில ஒருத்தர் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிம்பாங்க. ஆனா சாஸ்திரங்கள் பூர்வமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அப்படி கிடையாது. ஒரு சில சம்பிரதாயத்துல அது சொன்னா கூட, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம நிலைநாட்டக்கூடியது பிராரப்த கர்மம், அப்ராரப்த, கூட்டா, பீஜா எல்லாமே போயிடும். எப்போ ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறானோ அப்ப இந்த எல்லா பாவமே ஒருத்தனை விட்டு போயிடும்னு சொல்றோம். கிருஷ்ண கீதையில சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் விஜ அகம் தான் சர்வ பாபேபியோ. சர்வ பாபேபியோனா என்ன? எல்லா விதமான பாவம், எல்லா பாவத்தையும் கிருஷ்ணர் விளக்கிறார். அப்படிங்கும் போது அதுல பிராரப்த, அப்ராரப்த, கூட்டா, பீஜா எல்லாமே உள்ளடங்கியிருக்கு. எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர் வந்து ஒதுக்கிடுறார். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தியில ஈடுபடும் போது எல்லா விதமான பாவங்களுமே ஒருத்தனை விட்டு போயிடும்.
ஸோ ஒவ்வொரு வகையான பாவத்துக்குமே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சாஸ்திரத்துலேருந்து மேற்கோள் காட்டி சொல்கிறார். இந்த பாவத்தையும் பக்தி போகுது, இந்த பாவத்தையும் பக்தியினால போயிடும், இந்த பாவம் பக்தியினால போயிடும் சொல்லி ஒன்னொன்னா சொல்றார். அவர் என்ன சொல்றார்? முதல்ல இங்க பார்த்தோம் அப்படின்னா தேவகுதிக்கு இங்க தேவகின்னு போட்டாங்க. 21ஆம் பக்கத்துல தேவகுதி தனது மைந்தன் கபில தேவரிடம் கூறுகிறார், அன்பு தெய்வமே, கேட்டல் ஓதுதல் என்று தொடங்கி 9 வகையான பக்தி தொண்டுகள் உள்ளன. உமது லீலைகளை எவனொருவன் செவியினால் கேட்டு உமது கீர்த்திகளை பாடி உமக்கு வந்தனம் செய்து உண்மையை நினைத்து இவ்வாறு 9 வகையான பக்தி தொண்டில் எதனை செய்தாலும் அவன் நாயை தின்னும் சண்டாள குலத்தில் பிறந்தவனாக இருப்பினும் வேள்விகளை செய்யும் தகுதியுடையவனாகிறான். இதை பாருங்க, இது வந்து பிராரப்த கர்மம். ஒருத்தனுக்கு பிராரப்த கர்மம் என்ன? அவன் நாயை தின்னக்கூடிய சண்டாள குலத்துல பிறந்திருக்கான் அப்படிங்கிறது அவனுடைய பிராரப்த கர்மம். அந்த ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கான். அந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவன் யாகத்தை செய்யறதுக்கு தகுதியுடன் ஆகிறான் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? பிராரப்த கர்மம் போயிடுச்சு, அவனுக்கு இருந்த பிராரப்த கர்மம் போயிடுச்சு. ஏன்? அவன் பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கான். ஸோ பக்தி தொண்டுல ஈடுபடும் போது அவனுடைய பிராரப்த கர்மமும் போகுது அப்படிங்கிறதுக்கு இதை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி உதாரணமா கொடுக்கிறார். ஒருத்தர் பிராமணனா இல்லைன்னா இந்த வேள்விகள்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவனுடைய பிராரப்த கர்மம் அவனை விட்டு போயிடுச்சு. பக்தி தொண்டை செஞ்சதுனால அவனுடைய பிராரப்த கர்மம் போயிடுச்சு. அதுக்கடுத்து ஆப்ராரப்த கர்மத்துக்கு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பாகவதத்துல இருந்து இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் தூய பக்தி தொண்டு உணர்ந்த ஞானமாகும். ஆசையில் உண்டாகும் பாவ பாம்புகள் அனைத்தையும் அழிக்கின்ற எரியும் காட்டு தீயை போன்றதாகும். உதாரணமானது காட்டில் தீப்பற்றி கொள்ளும் பொழுது அத்தீ காட்டில் உள்ள பாம்புகள் அனைத்தையும் அழிப்பதை கூறுகிறது. நாடுகளில் ஏராளமான பாம்புகள் நிலத்திலும் புற்றுகளிலும் உள்ளன. தீப்பற்றி கொண்டால் அத்தீ நிலத்தில் காய்ந்த சருகுகளையும் குச்சிகளையும் எரிக்கிறது. அப்போது பாம்புகளும் பாதிக்கப்படுகின்றன. 4 கால்களை உடைய விலங்குகள் தப்பியோடுகின்றன அல்லது குறைந்தபட்சம் தப்பியோட முயல்கின்றன. ஆனால் பாம்புகள் அங்கேயே கொல்லப்படுகின்றன. அதுபோல கிருஷ்ண உணர்வு என்னும் வலிமையுடைய தீயினால் அறியாமை பாம்புகள் அனைத்தும் உடனே கொல்லப்படுகின்றன. இங்கே அறியாமைக்கு ஒப்பிடப்படுது. அதே சமயத்தில் இது ஆப்ராரப்தான். பாம்பு வந்து உள்ள இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, பாம்பு வந்து தீ பிடிச்சது அப்படின்னா அங்க இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ தீ பிடிக்கும் போது இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு இணையா இங்க வந்து அறியாமை ஒப்பிடப்படுது. அதே உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம ஆப்ராரப்த கர்மத்துக்கும் ஒப்பிடலாம். எதெல்லாம் தோன்றாம இருக்கோ, கூட்டம், பீஜம், ஆப்ராரப்தா, அவித்யா, இது எல்லாமே வந்து பக்தி தொண்டுல ஈடுபடும் போது நாசமாயிடும். எப்படி பாம்பு தீ வந்ததுன்னா நாசமாயிடுதோ, முழுக்க நாசமாயிடுதோ, அது மாதிரி நாசமாயிடும். இதுக்கு வந்து பாகவத்ல இன்னொரு உதாரணம் கொடுக்கப்படுது. ஒரு பிராயச்சித்தத்தை பத்தி சுகதேவ கோஸ்வாமி விளக்கும் போது அவர் சொல்றார், ஒருத்தன் பிராயச்சித்தம் பண்ணான் அப்படின்னா அவனுடைய பாவம் வந்து போயிடும் அப்படிங்கிற. ஆனா அதே சமயத்துல பக்தி தொண்டு செய்யும் போது ஒருத்தனுடைய பாவம் போயிடும். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கொடுக்குறார். ஒரு உதாரணத்தை அடிப்படையாக வச்சு சுகதேவ கோஸ்வாமி விளக்கம் கொடுக்குறார். இப்போ ஒரு காட்டுல நெருப்பு பிடிச்சி அந்த மரமெல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடி மழை பெஞ்சதுன்னா மரமெல்லாம் முளைச்சிக்கும். ஸோ இதை வந்து பிராயச்சித்தத்துக்கு ஒப்பிடுறார். ஒருத்தன் பிராயச்சித்தம் செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு அப்போதைக்கு தோன்றி இருக்கக்கூடிய பிராரப்த கர்மம் கொஞ்சம் போகலாம். ஆனா மறுபடியும் அவனுக்கு சூழ்நிலைகள் வரும்போது மறுபடியும் அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த பாவத்துக்கான விதையானது போகலை. ஆனா பக்தி எப்படி அவர் ஒப்பிடுறார் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? யார்? நீயா? உன்னோட உதாரணத்துல நான் கேட்கல. சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றார்? சூரியன் வந்ததுக்கு அப்புறம் போகக்கூடிய பனிக்கு ஒப்பிடுறார். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் பனி போயிடுது, அதுக்கப்புறம் அங்க பனியே கிடையாது, பனியினுடைய ட்ரேஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சூரியன் இருக்கிற இடத்துல பனிக்கு வேலையே கிடையாது. சூரியன் வர 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 பனி போயிட்டே இருக்கு. சூரியன் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது. இங்க பனியை சொல்றாரு. பனிங்கிறது இருக்கு, ஆனா அந்த பனி சூரியன் வர வர பனி போயிடுது. இது வந்து பக்தியினால ஒருத்தனுடைய பாவங்கள் போறதுக்கு ஒப்பிடுறார். சரியா? பக்தி வந்ததுக்கு அப்புறம் பனி இருக்கிறது, பக்திங்கிற சூரியன் வந்ததுக்கு அப்புறம் பனி இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது. பனி வந்து இங்க பாவத்துக்கு ஒப்பிடப்படுது. எல்லா வகையான பாவங்களுமே வந்து பக்தன்ல வந்து போயிடும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அவித்யா வந்து பாம்புகளுக்கு ஒப்பிடப்படுது. ஆப்ராரப்த கர்மத்துக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நெருப்பு, விறகு. 21ஆம் பக்கத்துல நடு பேராகிராஃப்ல இருக்கு.
கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட சொல்றார், அன்பார்ந்த உத்தவா, எனக்கு செய்யும் பக்தி தொண்டு கொழுந்து விட்டெறியும் நெருப்பாகும். அது அதிலிடப்படும் எண்ணற்ற விறகுகளை எரித்து சாம்பலாக்கிவிடும். எவ்வளவுதான் நீங்க விறகு போட்டாலும் நெருப்பு எரிஞ்சுன்றது அப்படின்னா எல்லாத்தையும் சாம்பலாக்கிடும். அது மாதிரி எவ்வளவுதான் ஆப்ராரப்தா இருந்தாலும், எவ்வளவுதான் தோன்றாத பாவங்கள் இருந்தாலும் அது போயிடும். இதுல பார்த்தோம் அப்படின்னா பக்தி தொண்டுல எல்லாமே அடுத்து வர இப்போதைக்கு இது. ஸோ இது முதல் விளைவு. பக்தி தொண்டை செய்யும் போது முதல்ல கிளேஷாக்னி, எல்லா பாவங்களும் ஒருத்தர் விட்டு போயிடுது தூய பக்தி தொண்டை செய்யும் போது. அதுக்கடுத்து சுபதா. சுபதா அப்படின்னா மங்களகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது பக்தி. பக்தி மங்களகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். எது மங்களகரமான செயல்? இங்க பிரபுபாதர் தன்னுடைய விளக்கத்துல சொல்றார், இந்த மங்களகரமான செயல்னு வரும்போது மக்கள் ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குறாங்க, இல்ல மக்கள் பொதுப்பணி திட்டம், அது மாதிரி மக்களுக்கு சமூக சேவை பண்றோம், ரோட்டரி கிளப்பு, அப்புறம் அன்னை தெரசா, இந்த மாதிரி பலர் மக்களுக்கு உதவி பண்றோம்னு சொல்லி உதவி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இது எதுவுமே நற்பணிகளா ஆகாதுங்கிற பிரபுபாத். சமூக நல தொண்டுகள் எதுவுமே நற்பணிகளா ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு பணியை நற்பணி அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு இங்க ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆக்சுவலி ரூப கோஸ்வாமி விளக்கம் கொடுக்கிறார். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்மை அளிக்கும் செயல்களே உண்மையில் புண்ணியமிக்கவை என்கிறார். இன்றைய தினத்தில் மக்கள் பல்வேறு குழுக்களாக பிறந்து சமுதாயம், இனம், நாடு என்ற பெயரில் நற்பணிகளை ஆற்றுகின்றன. ஆனா இதெல்லாம் நற்பணிகளா அமையாது. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பலன் அளிக்கக்கூடியது கிடையாது. ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறான் அப்படின்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமா? முடியாது. உடை கொடுக்குறான் அப்படின்னா எல்லாருக்கும் உடை கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ எந்த நற்பணிகளா இருந்தாலும் எல்லாருக்கும் செய்யறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஸோ எல்லாருக்கும் செய்யக்கூடிய நற்பணி என்ன அப்படின்னா அது பக்தி தொண்டு தான். அதனாலதான் ரூப கோஸ்வாமி இதை சுபதாங்கிறார். இது எல்லா விதமான மங்களத்தையும் உருவாக்கும். ஸோ அதுக்கு 4 ஏன் கிருஷ்ண பக்தி தான் எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு 4 கருத்தை ரூப கோஸ்வாமி முன்வைக்கிறார். முதல்ல இது ஒண்ணுதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியது. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கவரக்கூடியது. அப்புறம் சாதுவினுடைய குணங்களை வழங்கும் இந்த கிருஷ்ண பக்தி, எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. இந்த 4 தான் மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கிறாங்க? நம்மளை நமக்கு கவர்ச்சி உடையதா இருக்கணும், நமக்கு நன்மை தயக்கக்கூடியதா இருக்கணும், நமக்கு மகிழ்ச்சி வரணும், அப்புறம் நமக்கு நல்ல குணங்கள் மக்கள் மத்தியில வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நல்ல குணங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ முயற்சிகள் பண்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகத்துல படிச்சு பட்டம் வாங்கியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சில குணநலன்கள்லாம் வளர்த்துக்கிறத பத்தி பள்ளிக்கூடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னு நல்ல குணங்களை பத்தி நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த பலனும் கிடையாது. நல்ல குணங்களை பத்தி எவ்வளவோ சொல்லித்தராங்க பள்ளிக்கூடத்துல. ஆனா அந்த நல்ல குணங்கள் எல்லாம் வளருதா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கும் வருதா? எல்லாருமே பள்ளிக்கூடம் போறாங்க, எல்லாருமே பட்டப்படி படிச்சுட்டு வந்தாலும் எத்தனை பேர் நற்குணங்களோட இருக்காங்க? கிடையாது. ஏன்னா அவங்களோட உண்மையான நற்குணங்கள் அவங்க கிட்ட வளரல. ஸோ இந்த 4 விஷயங்களும் கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் போதுதான் வளரும் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்றார். உலகம் முழுக்கும் நன்மை கொடுக்கக்கூடியது, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் கவரக்கூடியது, அப்புறம் சாதுவினுடைய குணங்களை ஒருத்தருக்கு கொடுக்கும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்குங்கிற. ஸோ இதை ஒன்னொன்னா விளக்குற. இந்த உலகம் முழுக்கும் நன்மை கொடுக்கக்கூடியது, உலகம் முழுக்க கவரக்கூடியது அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. உலகம் மொத்தத்துக்கும் நன்மை கொடுக்கறதுனால உலகம் மொத்தத்தையும் கவரக்கூடியது. பிரபுபார் சொல்றார், நம்மளுடைய இயக்கம் உலகம் முழுக்க மக்கள் எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க. மக்கள் எல்லாரையும் கவரக்கூடியதா இருக்கு, எல்லா ஜீவராசிகளையும் கவரக்கூடியதா இருக்கு. அதுக்கு ரூப கோஸ்வாமி உதாரணம் கொடுக்கிறார். ஜார்க்கண்ட் காட்டுல சைத்தன்ய மகாபிரபு போகும்போது எல்லா மிருகங்களும் அதனால கவர்ச்சி விட்டுறாங்க. தெரியல எல்லாருக்கும் அந்த நிலை. சைத்தன்ய மகாபிரபு ஜார்க்கண்ட் காட்டுல போகும்போது அங்க இருக்கக்கூடிய மானும் புலியும் சேர்ந்து நடனம் ஆடுறாங்க. இது எங்கேயாவது யாராவது கற்பனை பண்ண கூட பார்க்க முடியாது. மானும் புலியும் எப்படி சேர்ந்து நடனம் ஆட முடியும் அப்படின்னா அவங்களுடைய எல்லா விதமான வெளி தோற்றங்கள் எல்லாமே போயிடுச்சாங்க. பகவானுடைய நாமத்தை கேட்கும்போது, பகவானே பாடி பகவானுடைய நாமத்தை கேட்கும்போது அந்த இடத்துல எல்லா விதமான அடையாளங்கள் எல்லாம் போயிடுச்சு. நான் புலியா சிங்கமாங்கிறதெல்லாம் யோசனை கிடையாது. புலியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், மானா இருக்கட்டும், கரடியா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஆள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பக்தி ஆனது எல்லா ஜீவராசிகளையும் கவரக்கூடியது. பக்தி மட்டும்தான் எல்லா ஜீவராசிகளையும் கவர். வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல புலியையும் மானையும் ஒன்னா வைக்க முடியுமா? முடியாது. எல்லா விதமான மக்களையும் இந்த பக்தி கவரக்கூடியது.
அதை வந்து வலியுறுத்தப்படுது. இப்போ சமுதாய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் உதவுறாங்க. நான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஜாதிக்கு மட்டும் ஒரு சங்கம் வச்சுருக்கோங்க, ஜாதிக்காரங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறோங்க, ஜாதிக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஜாதியை பார்த்துக்குறோங்க, எங்கள் மொழியை பார்த்துக்குறோங்க, தமிழர்கள், இந்தியர்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா உலக சமுதாயம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஆடு மாடை வெட்டிக்கு சாப்பிட்றோம். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ளூ கிராஸ், நாங்கள் வந்து விலங்குகள் எல்லாம் சோனியா இல்லை பிரபு மேனக்கா, விலங்குகள் எல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு விலங்குகளை பாதுகாக்கிறோம். ஆனால் விலங்குகளை பாதுகாக்கிறோம் எல்லாத்துக்கும் அது நன்மை கொடுக்கக்கூடியதா இல்லை. விலங்குகள்லாம் ஒரு குறிப்பிட்ட விலங்குகளை பார்க்கலாம். இல்லை எப்படி ஒருத்தர் உலகம் முழுக்க பரவஇருந்தாலும் அது எல்லாத்தினுடைய அடிப்படை வந்து புலனுகோசியின் அடிப்படையில் இருக்கிறனால உண்மையில் அது எந்த விதத்துலையும் நன்மை பயக்கக்கூடியது கிடையாது. ரூபகோசம் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் எப்படியே எல்லாருக்கும் நன்மை பயக்கிற மாதிரி நான் வந்து உலக சமுதாயம் மொத்தத்துக்கும் சேவை பண்ணுறேன், உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நன்மை கொடுக்குறேன், எல்லாரையும் கவரலாம் அப்படின்னு நினச்சாலும் அது வந்து மாயா தான், அது அறியாமை தான். ஏன்னா அது எதன் அடிப்படையில் இருக்குது, அவங்களுடைய சரீரத்தின் அடிப்படையில் இருக்குது. சரீரத்துக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறது பயனே கிடையாது. அதுக்கு நம்ம பொதுவாக அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் வேணா, நீச்சலில் அடிக்க போன ஒருத்தன் வந்து கடலில் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா, ஆற்றுலையோ கடலையோ அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா அவனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வெறும் சட்டையை கொண்டு வந்தோம் அப்படின்னா பிரோஜனம் கிடையாது. அது மாதிரி யார் ஒருத்தர் வந்து இந்த பக்தியை கொடுக்காம வேற விதங்களால் நான் வந்து ஒருத்தரை காப்பாற்றுறேன் அப்படின்னு நினச்சார்னா அந்த விதத்தில் ஒருத்தரை காப்பாற்ற முடியாது. சாதுவின் குணங்கள், எவ்வளவோ பேர் சாது குணங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் எந்த குணமும் வளர்றது கிடையாது. ஆனால் பக்தியை யார் ஒருத்தர் பின்பற்றுறாங்களோ அந்த இடத்துல சாதுவினுடைய குணநலங்கள் எல்லாமே தானாக வரும். ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்படுது, ஒருத்தர் எந்த விதமான நற்குணங்கள் எவ்வளவுதான் நற்குணங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட பக்தி இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் யார்கிட்ட பக்தி இருக்கோ அவங்ககிட்ட எல்லா நற்குணங்களுடைய தேவர்களும் வந்து உட்காந்துப்பாங்க, எல்லா நற்குணங்களும் தானாக ஒரு பக்தன் கிட்ட வரும். ஸோ பக்தி மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட நற்குணங்களை வளர்க்க முடியும். அது வந்து இதே கருத்து இந்த சாதுவினுடைய குணங்களை வளர்க்கறது அப்படிங்கிறது பக்தியினால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்தியினால வரக்கூடிய சைடு எஃபெக்ட், பக்தியினால வரக்கூடிய விளைவுகள், பக்தியினுடைய குணநலங்கள், பக்தியினுடைய முக்கியமான குறிக்கோள் கிடையாது. இது நம்ம பின்னாடி இதே கருத்து திரும்பி வரும், சாதுவினுடைய குணநலங்களை பற்றி திரும்பி வரும். ஸோ அதுக்கடுத்து உயர்ந்த இன்பத்தை வழங்குது இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது, உயர்ந்த இன்பத்தை வழங்குது. அப்படின்னா இன்பத்தை 3 வகையாக பிரிக்கிறார் ரூப கோஸ்வாமி. ஒன்று பௌதிக இன்பம், இன்னொன்று பகவானோட ஒன்றரை கலக்கிறதுனால வரக்கூடிய இன்பம், இன்னொன்று பக்தி தொண்டினால பெறப்படக்கூடிய இன்பம். ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பக்தியினால பெறப்படக்கூடிய இன்பம் மற்ற 2 இன்பங்களை விட உயர்ந்ததுங்கிறார். ஏன் அப்படின்னா இந்த 2 இன்பங்களும் பக்தனுக்கு தானாகவே இருக்கு. எப்படி? பக்தனுக்கு புலன்களால் வரக்கூடிய இன்பம் ஏற்கனவே இருக்கு. எப்படி இருந்தாலும் பக்தன் வந்து புலன்களை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடும் போது அந்த புலன்கள் எல்லாமே திருப்தி அடைஞ்சு புலன்கள் அனைத்துமே மகிழ்ச்சியோடு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு முக்தியினுடைய சுகம் அப்படிங்கிறது பக்தனுக்கு தானாகவே இருக்கு. பில்வமங்கல தாக்கூரர் சொல்றார், முக்தி வந்து என்னோட வீட்டில் வாசப்படியில் நின்றுட்டு இருக்கு. நான் பகவானுக்கு சேவை பண்றதுனால முக்தியானது என்னோட வீட்டில் வாசப்படியில் நின்றுட்டு இருக்கு. அதனால நான் முக்தியை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கிற. இங்கே பிரபுபாதத்தினுடைய பொருளுரையில் நான் தன்னுடைய விளக்கத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்படி வந்து கிருஷ்ண பக்தி இல்லையோ அவங்ககிட்ட நற்குணங்கள் இருக்காது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் போய் எவ்வளவுதான் படித்தாலும் வந்து அவனால் வந்து முறையற்ற பாலுறவு, மாமிசம் சாப்பிட்றது, சூதாடுறது, போதை வஸ்துகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் விட முடியல. ஆனால் நம்ம கிருஷ்ண பக்தியில் ஈடுபடக்கூடியவங்க இதை எளிமையாக விட்டடிக்கிறாங்க. இது வந்து கிருஷ்ண பக்தி தான் தீர்வு அப்படிங்கிறத சான்று அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். ஓகே, கிருஷ்ண உணர்வில் உள்ள மகிழ்ச்சி 3 வகையாக பிரிக்கிறார். பௌதிக இன்பத்தில் உண்டாகும் மகிழ்ச்சி, பரபிரமத்துடன் தன்னை ஒன்றாக காண்பதில் உண்டாகும் மகிழ்ச்சி, கிருஷ்ண உணர்வு உண்டாகும் மகிழ்ச்சி. இப்போ ரூப கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார் தந்திரா சாஸ்திரத்திலிருந்து. சிவபெருமான் தனது மனைவி சத்திகிட்ட சொல்றார், கோவிந்தனின் தாமரை திருவடிகளில் சரணடைந்து தூய கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி பெற்ற ஒருவன் மிக எளிதில் அருவவாதிகள் விரும்பும் அனைத்து சித்திகளையும் அடையக்கூடியவனாகிறான். அவன் தூய பக்தர்களால் எய்த பெற்ற மகிழ்ச்சியையும் அனுபவிக்க கூடியவனாகிறான்.
அதாவது யார் ஒருத்தர் பக்தியில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு மற்ற இன்பங்கள் தானாக வருது அப்படிங்கிற. ஸோ இங்கே மேலும் விளக்கம் பிரபுபாதர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பக்தியில் ஈடுபடாதவனுக்கு ஆனந்தம் இன்பம் அப்படிங்கிறது வரவே வராது. பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அருவவாதிகள் தத்துவ கற்பனைவாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பல நேரங்களில் போய் நாங்கள் வந்து பிரம்மத்தை அடைஞ்சிட்டோம், நாங்கள் வந்து உன்னத மகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சமூக சேவையில் ஈடுபட்டு இருப்பாங்க. அதாவது இந்த உடலை பாதுகாக்கிறதுல, இந்த சட்டையை காப்பாற்றுறதுல ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கத்தில் தான் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து மக்களை காப்பாற்றுறோம், மக்கள் சேவை, மகேசன் சேவை, இப்படிலாம் வந்து இல்லை மாணவ சேவா, மாதவ சேவா, இப்படி சொல்லிட்டு வந்து மக்கள் வந்து சாதாரண பௌதிகவாதி மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம், இது வந்து உன்னத ஆனந்தம் கிடையாது அப்படின்னா அவங்க உயர்ந்த ஆனந்தத்தை எடுத்துக்கல. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில் நிலை பெற்று அந்த ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க சாதாரண கீழ்நிலை ஆனந்தத்துக்கு போக மாட்டாங்கிறார். கீழ்நிலை ஆனந்தம்னு வரும்போது பிரபுபாதர் வந்து யோக சித்திகளையும் உள்ளடக்கிறார். பலவிதமான யோக சித்திகள் இருக்கு. யோக சித்திகள் ஒன்னொன்னா பிரபுபாதர் சொல்றார். ஒருத்தர் வந்து அனிமா சித்தி. அனிமா சித்தி அப்படின்னா எதில் வேணாலும் உள்ள நுழைஞ்சிக்கலாம், ஒரு கல்லில் கூட உள்ள புகுந்துக்கலாம், அந்த அளவுக்கு சின்னதாயிடலாம். அனிமா சித்தி. லகிமா சித்தி அப்படின்னா ரொம்ப மெல்லிசாயிடுறது. ஒரு லகிமா காட்டில் பறக்கலாம், ரொம்ப லைட் ஆயிடலாம், கொஞ்சம் கூட கனமே இல்லாமல் ரொம்ப மெல்லிசாயிடலாம், நம்ம நினைக்கிற மாதிரி பறக்கலாம், தண்ணியில் நடந்து போகலாம். இதெல்லாம் விதவிதமான சித்திகள். பிரபுபாதர் ஒவ்வொரு சித்தியாக வர்ணிக்கிறார். ஸோ இந்த சித்திகள்லாம் எல்லாமே வந்து சாதாரண அறிவியல் விஞ்ஞானிகள் கூட இந்த சித்திகளை அடைய முடியுங்கிறார் பிரபுபாதர். இந்த விஞ்ஞானிகள் கூட சித்திகளை அடைய முடியும் அப்படிங்கும்போது பிரபுபாதர் மேலும் குறிப்பிட்டு சொல்றார், ஒரு சில சித்திகள் யாராலையும் அடைய முடியாது, சாதாரணமாக அடைய முடியாது. என்ன யோகிகளால் மட்டும்தான் அடைய முடியும், சாதாரண மக்களால் அடைய முடியாத சித்திகள்னு சொல்றார். இப்போ காற்றுல பறக்கிறது அப்படின்னா ஏரோப்ளைன் வச்சு பறந்துட்டு போகலாம், தண்ணியில் நடக்கிறது அப்படின்னா கப்பல் வச்சு நடந்துட்டு போகலாம், கல்லுக்குள்ளார போகிறது அப்படின்னா ஒரு குழி தோண்டி கல்லுக்குள்ளார போகலாம், ஸோ இதெல்லாம் சுரங்கம் தோண்டி போகலாம். ஸோ இதெல்லாம் சாத்தியம். ஆனால் ஒரு சில சித்திகள் வந்து யாராலும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அது யோகிகளால் மட்டும்தான் சாத்தியம். என்ன சித்திகள் சொல்கிறாரு? வகிமா சித்தி அப்படின்னா சும்மா அப்படி கையை நீட்டினா சந்திரனை போய் தொட்டலாம், சூரியன்கிட்ட போய் சூரிய லோகத்துக்கு போயிடலாம், எந்த இடத்துக்கு போகணும், எந்த லோகத்தை தொடணும்னு நினைக்கிறோமோ அந்த லோகத்துக்கு நம்ம வந்து போயிட முடியும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிராப்தி. பிராப்தி அப்படின்னா சந்திர மண்டலத்தை தொடர்றதில் மட்டும் இல்லை, எங்கே வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாங்கிறார். பிரபுபாதர் சொல்கிறார், 1000 மைல்களுக்கு அப்பாலுள்ள ஒரு மரத்தின் கனியை அவரால் பறிக்க முடியும். இங்கேருந்து நான் வந்து சிம்லாவில் இருக்க ஆப்பிள் வேணும்னு நினச்சேன்னா கபால்னு என் கையில் கொண்டு வந்துடலாம். இது யோக சித்தி. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நினைச்சாலே போதும், அதனால மொத்தத்தையும் அழிச்சிடலாம். அதுக்கு பேர் ஈஷிதா சித்தி. விஞ்ஞானிகள்லாம் கஷ்டப்பட்டு அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளலாம், இன்னும் உலகத்தையே கொள்ளலாம். ஆனால் இந்த பூலோகத்தை மட்டும்தான் கொள்ள முடியும். மொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய அளவுக்குலாம் சித்திகள்லாம் இருக்கு. அது ஈசிதா சித்தி. அப்புறம் வசித்தா சித்தி. இது நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க, நிறைய யோகிகள் உபயோகப்படுத்தக்கூடியது இந்த வசித்தா சித்தி, வசியப்படுத்துறது. ஒருத்தர் வந்து தன்னுடைய பேச்சுக்களாலும் செயல்களாலும் தன்னுடைய கண் பார்வையினாலும் மக்களை வந்து தன்னுடைய கருத்துக்கு வசியப்படுத்துறோம். இது வந்து நிறைய யோகிகள் பண்ணி, நிறைய போலிகள் பண்ணி மக்களை வந்து கவர்ந்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பேர் புகழ் வாங்குறதுக்கு, தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா மந்திர சித்தி, அதாவது பிராகாமிய சித்தி. அது மூலமாக நான் என்ன விரும்புகிறானோ அதை வந்து செய்ய முடியும், என்ன நினைக்கிறானோ அதை பண்ணலாம். ஏதாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது நினச்சா கூட அதை பண்ண முடியும். இது வந்து பிராகாமிய சித்தின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து யோக சித்திகளில் உயர்ந்தது காமாவயாசிதா. இதுவும் ஒரு வகையான மந்திர சக்தி தான். ஏதாவது ஆச்சரியம், அதிசயம் எது வேணாலும் பண்ணி காட்ட முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பௌதிகமயமான சித்திகள் தான். பிரபுபாதர் இன்னொரு உதாரணம் கொடுப்பார். சித்திகள், யோக சித்திகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சித்தியாக தெரியறது, இன்னொருத்தருக்கு சித்தி கிடையாது, சாதாரண செயல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்த லோகங்கள் போனீங்கன்னா, இப்போ பூலோகத்தில் இருக்கோம், போர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தப்பலோகம், அப்படி போனீங்கன்னா ஒரு லோகத்தில் வந்து முழுக்க முழுக்க யோகிகளாக வசிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா அஷ்ட சித்திகளும் இருக்குது. ஸோ அஷ்ட சித்திகளும் ஒருத்தட்ட இருக்கும்போது அவங்கக்கிட்ட அது வந்து ஸ்பெஷல் கிடையாது. இல்லாதது மற்றவங்க கிட்டலாம், இப்போ உங்ககிட்டலாம் ஒரு பொருள் இல்லை, அது எங்கிட்ட இருக்குது, அப்போனா தான் அது ஸ்பெஷல். எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, அவ்வளோதான்.
இதே மாதிரி தான் இந்த யோக சித்திகள் அப்படிங்கிறது பௌதிகமயமானது. ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம், ஒரு சிலர்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால எந்த ஸ்பெஷலும் கிடையாது. யோக சித்திகள் ஆக மொத்தம் பௌதிகமயமானது தான். பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார். ஒரு சின்ன குழந்தைக்கு அப்பா கார் ஓட்டுறது விந்தையாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய கலை அவருக்கு தெரியும். அதனால அவரை பொறுத்தளவு அது விந்தையானது கிடையாது. அதனால இந்த சித்திகள் அப்படிங்கிறது ஒரு ஒன்றும் தெரியாதவனுக்கு வேணா வினோதமானதாக தெரியலாம். ஆனால் யார் ஒருத்த விஷயம் தெரிஞ்சானோ அவனுக்கு அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த சித்திகள் எல்லாமே வந்து பிரயோஜனமற்றவை. ஹரிபக்தி சுதோதயத்தில் மிகச்சிறந்த பக்தரான பிரகலாத் மகாராஜா நரசிம்மதேவரை பின்வருமாறு பிரார்த்திக்கிறார். போற்றுதற்குரிய பகவானே, பக்தி தொண்டில் நான் உறுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்றே உமது தாமரை திருவடிகளில் நான் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறேன். எனது கிருஷ்ண உணர்வு மேலும் மேலும் வலிமையும் உறுதியும் பெற வேண்டும் என்றும் வணங்குகிறேன். ஏனெனில் கிருஷ்ண உணர்வில் என்றும் பக்தி தொண்டின் என்றும் உண்டாகும் இன்பமானது மிக்க ஆற்றலுடையதாகும். அதன் மூலம் ஒருவன் பிற வளங்களான அறம், பொருள், இன்பம் போன்றவற்றையும் ஏன் பௌதிக உலகிலிருந்து விடுதலையும் கூட ஒருவன் விரும்புவதில்லை. நம்ம வந்து தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா 4மே வந்து பக்தனுக்கு தேவையில்லாதாயிடும். ஏன்னா பக்தன் வந்து உன்னத மகிழ்ச்சி அடைகிறான். இந்த பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அவனுக்கு எல்லா விதமான உன்னத மகிழ்ச்சியும் அடைகிறான். இது வந்து இன்னும் பின்னாடி இன்னும் நம்ம விளக்குவோம். பக்தி தொண்டு அப்படிங்கிறது புக்தி, முக்தி 2லேருந்து விடுபட்டு வருது அப்படின்னு சொல்லப்படும். அது அடுத்து வரும், நம்ம அதை பற்றி பேசலாம். அதை இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். ஓ சாரி, இந்த இடத்துல வந்து அறம், பொருள், இன்பம் இது மட்டும் கிடையாது, விடுதலையும் ஒருத்தனுக்கு கிடைக்குது. அதாவது பௌதிக சுகம், முக்தி. இங்க என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பக்தியினால வரக்கூடிய மகிழ்ச்சியானது எல்லா விதமான மகிழ்ச்சியும் உள்ளடக்குது. பக்தியினால பக்தியில ஒருத்தன் ஈடுபடும் போது அறம், பொருள், இன்பத்தால என்ன மகிழ்ச்சி வருமோ, முக்தியினால என்ன மகிழ்ச்சி வருமோ, அந்த எல்லா மகிழ்ச்சியுமே பக்தியில அடங்குதுன்னு அப்படிங்கிற கருத்து இங்க சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த உதாரணத்துல தான் பிரபுபாதரும் சொல்றார். இந்த பக்தியில ஈடுபடக்கூடியவங்க உன்னத இன்பத்துல இருக்கிறாங்க. உன்னத இன்பத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பௌதிக இன்பங்கள் அவங்களால அடையப்பட முடியும் அப்படிங்கிற பட்சத்திலையும் அவங்க அதை வேண்டது இல்லைங்கிறார். அதுக்கு பிரபுபாதர் வந்து கொலை வச்ச ஸ்ரீதராவா உதாரணம் கொடுக்குறார். ஸ்ரீதர் சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள்ல ஒருத்தர், சைத்தன்ய மகாபிரபுவோட உயர்ந்தவர், வயதுல முதிர்ந்தவர். அவர் வந்து வாழை இலை, வாழைப்பழம் இந்த மாதிரி வாழை பொருட்களை வச்சு வித்துண்டு கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையான நிலையில பொழப்போட்டு இருப்பார். ஆனாலும் அதில் வரக்கூடிய 50% அவர் வந்து கிருஷ்ண பக்திக்காக கொடுப்பார். கிருஷ்ண பக்தியில செலவு பண்ணுவார். கங்கையை வழிபடுறதுல 50% செலவு பண்ணுவார் வரக்கூடிய வருமானம். ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப திருப்தி விடுவார். சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட வந்து நீ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் கூட பறிச்சுப்பார். அவர் கொஞ்சம் ஏதாவது வச்சிருப்பார், காய்கறி ஏதாவது வச்சிருப்பார், அதை வந்து இலவசமாக கொடுன்னு சொல்லி பறிச்சுப்பார். ஸோ இருந்தாலும் வந்து ஸ்ரீதரர் வந்து தன்னுடைய அவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்த போதும் தன்னுடைய பக்தியை வந்து கைவிடவே கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த இன்பங்கள் எல்லாமே வந்து துச்சமாக தெரியும். இந்த பௌதிக சுகத்தினால வரக்கூடிய இன்பம் மற்றும் முக்தியினால் வரக்கூடிய இன்பம் எதையுமே அவர் வந்து விரும்புறது கிடையாது. அது இங்கே சொல்லப்படுது. நாரத பஞ்சராத்திரத்தில் பக்தி தொண்டில் சிறிதளவு வளர்ச்சி பெற்ற எந்த ஒரு மனிதனும் அறம், பொருள், இன்பம், 5 வகையான முக்தி போன்றவற்றில் உண்டாகும் துளியளவு இன்பத்தை கூட வேண்டுவதில்லை என்று கூறப்படுகிறது. ஏன் பக்தன் வேண்டதில்லை அப்படின்னா பக்தன் அதை விட உயர்ந்த இன்பத்தை அடைகிறான். இந்த இன்பம் நித்தியமானது, இது ஏதோ வந்து போகக்கூடியது கிடையாது. இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடியது. மோக்ஷ லகுதா கிருத் அப்படின்னா மோக்ஷ சுகத்தையும் அற்பமாக்குது. இது இதோட தொடர்புடைய சுபதால மகிழ்ச்சி ஒருத்தர் அடைகிறார். ஒருத்தர் மகிழ்ச்சி அடையும் போது அவங்களுடைய மோட்சமானது மோட்சம் அடையணும் அப்படிங்கிறது கூட அற்பமாகி போயிடுது. ஏன்னா கிருஷ்ண பக்தியிலே உன்னத மகிழ்ச்சி அடையிறதுனால நான் வந்து மோட்சம் பெறணும் அப்படிங்கிற ஆசையானது அற்பமாயிடுது. பௌதிக சுகம் ருச்சியற்றதாகிறது. முக்தி, யோக சித்தி மற்றும் புலனுகர்ச்சி போன்றவை அனைத்தும் பக்தி தேவியின் நம்பிக்கைக்குரிய சேவகர்கள். பக்தி வரும்போது இந்த முக்தி, யோக சித்தி இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, முக்கியத்துவமே இல்லாமல் ஆயிடுது. அதுக்கு தான் நம்ம ஒரு சில உதாரணங்களையும் பார்த்தோம். அதுக்கடுத்து சுதுர்லபா. இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது, ரொம்ப துர்லபமானது. அவ்வளவு எளிமையாக நம்ம ஒரு பக்தி தொண்டை அடைய முடியாது. ஏன் பக்தி தொண்டை அடைய முடியாது அப்படின்னா
பக்தி தொண்டை ஏன் அடைய முடியாது? இங்க சுதுர்லபான்னு சொல்றதுடைய கருத்து வேற, நான் அடுத்து சொல்றேன். பக்தி தொண்டை ஏன் ஒருத்தர் அவ்வளவு எளிமையா அடைய முடியாது அப்படின்னா, பக்தி தொண்டை ஒருத்தர் அடையும் போது, தூய பக்தி தொண்டில் ஒருத்தர் அடையும் போது, அப்ப கிருஷ்ணர் பக்தனுக்கு சேவகனாயிடுறார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யுதிஷ்டிர பாண்டவர்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் என்ன சொல்றானோ அதை கிருஷ்ணர் செய்யறார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா இந்த பக்கம் போ, கிருஷ்ணா அந்த பக்கம் போனா கிருஷ்ணர் வந்து தேரோட்டின்னு அந்த பக்கம் போறார், இந்த பக்கம் போறார். இன்னும் சொல்ல போனா ஒரு வேத கலாச்சாரத்துல தேரோட்டிக்கிட்ட வந்து இப்படி போ, லெஃப்ட் ரைட்டுலாம் சொல்ல மாட்டாங்க, காலில் தான் சிக்னல் கொடுப்பாங்க. அவங்க வந்து காலை வச்சு இப்படி வெட்டி வச்சாங்க அப்படின்னா இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி கிருஷ்ணர் வந்து தேரோட்டியினுடைய நிலையை எடுத்துட்டார். அஃப்கோர்ஸ் அர்ஜுனன் கிருஷ்ணர் காலால் எட்டி வச்சாராங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த தேரோட்டி அப்படிங்கிற பொசிஷன் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பொசிஷன். ஆனால் அந்த ஒரு நிலையையும் கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டார். எதனால எடுத்துக்கிட்டார் அப்படின்னா தன்னுடைய பக்தனுக்காக. யசோதா அம்மா கிருஷ்ணரை கட்டி போட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து பக்தனுடைய கட்டுப்பாட்டில் வராது. அதனால கிருஷ்ணர் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டார். உனக்கு பௌதிக சுகம் வேணுமா வச்சுக்கோ, முக்தி வேணுமா கொடுத்துருவார். ஆனால் பக்தி வேணும்னா அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார். ஸோ இது வந்து சுதுர்லபா, அடையிறது ரொம்ப ரொம்ப அரிது. இது வந்து சும்மா ஏதானா நம்ம வந்து பக்தி அடைஞ்சிடலாம், தூய பக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னா கிடையாது. இங்கே சொல்லப்படக்கூடியது பாவ பக்தி, அது அடுத்து வர, அதான் சொன்னேன். இந்த எளிதில் அடையவே முடியாதது. கிருஷ்ணரா நினைச்சு பார்த்து கொடுத்தாதான் உண்டு, அவருடைய கருணையினால தான் முடியும். ஏன்னா இந்த கிருஷ்ண பக்தி கிருஷ்ணரையே கவருது. அதனால கிருஷ்ணர் அவ்வளோ எளிமையா எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார். அதுதான் எங்க சொல்ல, ஒருத்தர் வந்து சாதன பக்தியில ஈடுபட்டு கிருஷ்ணரை கவரும் போது அப்ப கிருஷ்ணரா மனம் மகிழ்ந்து ஒருத்தருக்கு இந்த பக்தியை, பாவ பக்தியை கொடுப்பார். சுந்தர ஆனந்த விசேஷ ஆத்மா, அளவிட முடியாத ஆனந்தம். இந்த ஆனந்தமானது ரொம்ப 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 திக்காயிடுது. இந்த ஆனந்தம் பக்தியில அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமானது ரொம்ப ரொம்ப வலுமிக்கதாயிடுது. அதை வந்து எவ்வளவுதான் அந்த ஆனந்தத்தை சிதைக்கணும்னு நினைச்சாலும் சிதைக்க முடியாது. அது உயர்ந்த ஆனந்தம். இந்த ஆனந்தத்துக்கு முன்னாடியே சொன்ன ஆனந்தத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? முதல்ல ஆனந்தத்தை பத்தி பேசணும். எங்க பேசணும்? நம்ம வந்து எல்லா மங்களத்தையும் கொடுக்குது, பக்தி தொண்டுல மங்களத்தை கொடுக்குது அப்படின்னு வரும்போது அப்ப அங்கேயும் வந்து ஆனந்தம்ங்கிற கருத்து வருது, எங்கேயும் ஆனந்தம் அப்படிங்கிற கருத்து வருது, மோட்ச சுகத்தையும் கொடுக்குதுங்கிற இடத்துலையும் ஆனந்தம் அப்படிங்கிற கருத்து வருது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். விளக்குற அடுத்து அதுக்கு அடுத்த கருத்து ஸ்ரீ கிருஷ்ணா கர்ஷினி, கிருஷ்ணரையே கவரக்கூடியது. கிருஷ்ணர் வந்து மதன மோகனன் அப்படின்னு பெயர் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணரை கவரணும் அப்படின்னு சொல்லி மன்மதன் வந்தாலும் மன்மதன் கிருஷ்ணரை பார்த்து அப்படியே மயங்கி போயிட்டான். ஸோ அதனால கிருஷ்ணருக்கு வந்து மதன மோகனன்னு பேர். அது விருந்தாவனத்துல லீலை, விருந்தாவனத்துல கிருஷ்ணரை தாக்கணும்னு சொல்லி மன்மதன் வந்தபோது மன்மதன் ஒரு இடத்த கிருஷ்ணரை பார்த்து அப்படியே மயங்கி போய் விழுந்தாரு. விருந்தாவனத்துல வந்து போனவங்களுக்கு தெரியலாம், போயிருக்கலாம் ஒரு சிலர். ஸோ அங்கே வந்து மன்மதன கிருஷ்ணர் மயக்கின இடம்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, மதன் காட்ட சம்திங் ஒரு இடம், மதன தாளா, அது மதன தாளா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மதன மோகனம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து மன்மதனையும் மயக்கக்கூடியவர். ஆனா இந்த கிருஷ்ணரையும் மயக்கக்கூடியவங்க ராதாராணி. ராதாராணியுடைய பேர் என்ன அப்படின்னா மதன மோகன மோகின். மதன மோகனனையும் இந்த மதன மோகனனையும் மயக்கக்கூடியது, மதன் மோகனையும் மயக்கக்கூடியவர் கிருஷ்ணர், ராதாராணி. ஸோ யார் ஒருத்தர் பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்களோ, பக்தி தொண்டில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்க வந்து கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியினுடைய பாதுகாப்பு கீழே வராங்க. கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், தைவியேஷ குணமயி மமமாயா துரத் மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தைவீம் பிரகிருதி மாஸ்ரிதம் பஜந்தி அனன்ய மனசோ மத்பா மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதா. மகாத்மாக்கள் தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதா, அவங்க வந்து தெய்வீ பிரகிருதி, உன்னத பிரகிருதி கீழே இருக்காங்க. உன்னத பிரகிருதி அப்படின்னா என்ன? ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பாதுகாப்பு கீழே பக்தர்கள் இருக்காங்க. அப்போ ராதாராணி கிருஷ்ணரை கவர்றாங்க. அதே மாதிரி தூய பக்தி தொண்டும் கிருஷ்ணரை கவரக்கூடியதாக இருக்கு. கிருஷ்ணரே வந்து தூய பக்தி தொண்டனால கவரப்படுறார். இதுதான் தூய பக்தி தொண்டனுடைய 6 குணநலன்கள். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போய் சேருது, எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது, எளிதில் அடையப்படக்கூடியது கிடையாது. அப்புறம் மோட்ச சுகமும் வந்து நமக்கு அற்பமாகி போயிடுது, அளவிட இயலாத ஆனந்தத்தை கொடுக்குது, கிருஷ்ணரையும் கவருது.
இந்த 6 விளைவுகள் இருக்குது. இந்த 6 விளைவுகள் இருந்தாலும் இந்த 6 விளைவுகளும் எடுத்தறி ஒருத்தருக்கு வந்துடுமா அப்படின்னா கிடையாது. இது படிப்படியாக வரக்கூடிய இந்த 6 விளைவுகளும் எடுத்தறி ஒருத்தருக்கு நினச்ச உடனே அடுத்த நாளே வரப்போகிறது கிடையாது. இது வந்து படிப்படியாக வரக்கூடியது. பக்தியில் 3 வகைகள் இருக்குது, 3 பிரிவுகள் இருக்குது. பக்தியை பிரித்தோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? பக்தியை 3 வகையாக பிரிக்கலாம். சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. ஸோ இந்த சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 6 பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, 6 குணநலன்கள். இந்த 6 குணநலன்களில் 2 குணநலன்கள் ஒவ்வொரு பக்தியில் இருக்கும்போது வரும். சாதன பக்தியில் ஒருத்தருக்கு வந்து இந்த கிளேஷாக்னி சுபதா இந்த 2ம் சாதன பக்தியில் வரும். சாதன பக்தியை ஒருத்தர் செய்யும்போது அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் களைஞ்சிடும். அதுக்கப்புறம் மங்களகரமான நிலையை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ முதல்லையும் ஆனந்தம் சொல்கிறீங்க, அப்புறமும் ஆனந்தம் சொல்கிறீங்க அப்படின்னா 2 ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதன பக்தியில் அடையப்படக்கூடிய ஆனந்தத்துக்கும் பாவபக்தி பிரேம பக்தியில் அடையப்படக்கூடிய ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் தனித்தனியாக சொல்லப்படுது. ஸோ கிளேஷாக்னி சுபதா இந்த 2ம் சாதன பக்தியில் வருது. மோக்ஷ லகுதா கிருத் அப்புறம் சுதுர்லபா இந்த 2ம் பாவ பக்தியில் வருது. கிருஷ்ணர் வந்து சாதன பக்தியை கொஞ்சம் எளிமையாக கொடுத்துருவார். அதனால தான் சொல்கிறார் சுதுர்லபா அப்படிங்கிறது பாவ பக்தியில் வருது. அப்போ நம்மெல்லாம் வந்து அடைஞ்சிட்டோமே பக்தியை, நம்மெல்லாம் பக்திக்கு வந்துட்டோமே, சாதன பக்தியை பயிற்சி பண்ணுறோமே, அப்போ நம்ம வந்து சுதுர்லபா நிலையில் இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. சுதுர்லபா அப்படிங்கிறது பாவ பக்தியை சொல்லக்கூடியது. பாவ பக்தி அடையிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. அது கிருஷ்ணருடைய கருணையினால தான் அடையப்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த மோக்ஷ லகுதாக்கிருத் மோட்ச சுகமும் அற்பமாயிடும். நமக்கு வந்து சாதாரண சுகத்தையே நம்மளால விட முடியல, அப்புறம் எங்க இருந்து மோட்ச சுகமும் நமக்கு அற்பமாகக்கூடிய நிலை அப்படின்னா அது பாவ பக்தியை ஒருத்தர் அடையும் போது. எப்போ ஒருத்தர் பாவ பக்தி அடைகிறாரோ அப்போ அவருக்கு வந்து மோட்ச சுகமும் அற்பமாகிவிடும். அப்போ அந்த பாவபக்தி அடையிறதுங்கிறது மிகவும் அரிதானது, சுதுர்லபமாக கருதப்படுது. ஸோ இந்த மோக்ஷ லகுதா கிருத்தும் சுதுர்லபா இந்த 2ம் வந்து பாவபக்தியில் வரக்கூடிய நிலை. அதுக்கடுத்து சுந்தரானந்த விசேஷாத்மா. சுந்தரானந்த விசேஷாத்மா மிகப்பெரிய ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடியது. இது வந்து பிரேம பக்தியில் அடையப்படக்கூடிய ஆனந்தம். கிருஷ்ணரையே கவர்றது வந்து பிரேம பக்தி தான். ஸோ இந்த 3 பக்தியில் 2 ஒவ்வொரு பக்தியிலையும் 2 குணநலன்கள் வெளிப்பட ஆரம்பிச்சு. சரியா? ஸோ இந்த 6 குணநலன்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பக்தியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சாதன பக்தியில் 2, பாவ பக்தியில் 2, பிரேம பக்தியில் 2. சாதன பக்தியில் 2ஆக பேசிருக்காங்க, அது அடுத்து வருது, ஏன் அவசரப்படும். ஸோ அடுத்த அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பக்தி தொண்டு அத்தியாயம் 2ல் பக்தி தொண்டினுடைய முதல் நிலைகள் சொல்லப்படுது. பக்தி தொண்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 நிலைகள் இருக்கு. முதலே சொன்னோம் சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. ஸோ பக்தி தொண்டை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சாதன பக்தியை இந்த அத்தியாயத்திலிருந்து சாதன பக்தியை சொல்லித்தரு. அத்தியாயம் 2லிருந்து 16 வரைக்கும் சாதன பக்தியை சொல்லித்தரு. 17வது அத்தியாயம் 17, 18 பாவ பக்தி, 19வது அத்தியாயம் பிரேம பக்தி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சாதன பக்தியை ஆரம்பிச்சிடுறாங்க. சாதன பக்தியை ஒருத்தர் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி தேவை, என்ன தகுதி வேணும்? நம்பிக்கை. இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தியை செய்யணும், பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் வேணும், ஒரு கவர்ச்சி வேணும். கிருஷ்ணன் மேலே ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கவர்ச்சி வேணும், பக்தி மேலே கவர்ச்சி வேணும். ஸோ இந்த நம்பிக்கை கவர்ச்சி அப்படிங்கிறது எப்படி வருது ஒருத்தருக்கு அப்படின்னா முந்தைய பிறவியிலேருந்தே அவங்களுக்கு வரக்கூடியது. யாரெல்லாம் பக்தியை எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து ஏனோ திடீர்னு ஒருத்தர் வந்து பக்தி எடுத்துக்கிறது அப்படின்னா சாத்தியம் கிடையாது. பக்தியை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அது முன்னாடி பிறவியிலேருந்தே வரக்கூடியது. இதுக்கு ரூப கோஸ்வாமி எப்படி விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா பக்தியில் ஒருத்தர் வரும்போது அவருக்கு பக்தியை பயிற்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு அந்த பக்தி மேலே ஒரு பற்றுதல், அந்த பக்தி மேலே ஒரு நம்பிக்கை வரும்போது தான் பக்தியை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் இத்தகைய நம்பிக்கை எப்படி வருது அப்படின்னா எத்தனையோ பிறவிகளில் அவரை அறிஞ்சோ அறியாமலோ செய்த பக்தி தொண்டுனால தான் வருது. சாதுக்களோட தொடர்புனால, பக்தர்களோட தொடர்புனால வரக்கூடிய ஒரு அஜ்ஞாத்த சுக்குருத்தி, ஒருத்தர் தான் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம செஞ்ச பக்தி தொண்டுனால ஒருத்தர் கவரப்பட்டு அதனால அந்த பக்தியினுடைய நிலைக்கு வரார்.
பக்தி தொண்டை ஆரம்பிக்கிறது. சாதன பக்திக்கு ஒருத்தர் வரார். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கோயில் இங்கே இருக்கு, வச்சுக்கலாம். இங்கே விக்கிரகம்லாம் இல்லை, இருக்கிறதா வச்சுக்கலாம். கிருஷ்ணன் நம்ம விக்கிரகம் வச்சு ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த கோயிலை சுற்றி ஒருத்தர் வந்து பரிக்கிரமா பண்ணுறாங்க. கோயிலை பரிக்கிரமா பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட கிடையாது, ஆனால் சும்மா பண்ணுறாரு. ஒரு டூ வீலரில் ஏறி உட்காந்துக்கிறார், அட்ரஸ் தேடி சுற்றுறாரு. அட்ரஸ் தேடி சுற்றும் போது அப்படியே ஊரே சுற்றுறாரு. அப்படி ஊரே சுற்றும் போது நடுவில் ஒரு கோயில் இருக்குது, கிருஷ்ணர் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனால அவருக்கு மொத்த கோயிலையும் பரிக்கிரமா பண்ணதற்கான பலன் வரும். எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்தா, கிருஷ்ணா, ராமா அப்படின்னு பல பேர்கள் இருக்கும். கிருஷ்ணரோட பேர் பல இருக்கும். வெங்கடேஷ், ராகவன், இது மாதிரி கிருஷ்ணருடைய பேர்கள் பல பேர்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பல பேர் கூப்பிடுவாங்க. ராகவா 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 அப்படின்னு பல பேர் கூப்பிடலாம். இப்படி பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிடும்போது அதனால அவங்க வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்ன பலனை அடைவாங்க. அதனால தான் நம்ம வந்து அதுவும் ஒரு காரணம். தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் மொத்த வேத கலாச்சாரத்துலேயே வந்து எல்லாருக்குமே வந்து பகவானுடைய பேரை வந்து பேராக வைப்பாங்க. அதன் மூலமாக மக்கள் வந்து அக்ஞாத சுக்கிருத்தி அடைவாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்படி பல பிறவியில் செய்யப்பட்ட அக்ஞாத சுக்கிருத்தி எப்போ தகுதியுடையது ஆகுதோ, எப்போ ஒரு பக்தரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குதோ, அப்போ அவர் வந்து பக்தி தொண்டை ஆரம்பிக்கிறார். இந்த பல பிறவியில் செஞ்ச அக்ஞான சுக்கிருத்தின் காரணமாக ஒருத்தர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்கும்போது பகவான் பக்தர்கள் அனுப்புகிறார். அந்த பக்தர்கள் அனுப்பும்போது அதுக்கப்புறம் பக்தி தொண்டை ஒருத்தர் பயிர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ இதே பக்தி தொண்டை ஒருத்தர் எடுத்துக்கிறார் அப்படின்னா அது ஏனோ திடுதிப்புன்னு ஒரு தடவை வர்றது கிடையாது. இதை வந்து நம்ம நல்லா கவனமாக யோசிக்கணும். அதனால தான் ஒரு சில பக்தர்கள் சொல்லுவாங்க, எவ்வளோ புக்கு நம்ம விற்றுருக்கோம், எவ்வளோ பேர் பிரசாதம் கொடுத்துருக்கோம், எத்தனை ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம், ஆனால் எத்தனை பேர் பக்தர்கள் ஆனாங்க அப்படின்னா உடனே ஒருத்தர் வந்து பக்தர் ஆகிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு களங்கங்கள் இருக்குது. நம்ம போய் ஒவ்வொரு தடவை நம்மளை பக்தர்கள், நம்ம சாதாரண பொதுமக்கள் பக்தர்களை பார்த்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால அவங்க பலன் அடைவாங்க. படிப்படியாக இதே பிறவிலே வரலாம், இல்லை அடுத்த பிறவில வரலாம், இல்லை அதுக்கடுத்த பிறவில வரலாம். ஆனால் எப்பயோ ஒரு தடவை கண்டிப்பாக அவங்க வந்து பலன் அடைய போகிறாங்க. போய் பிரசாதம் கொடுக்குறோம், எவ்வளோ பேர் வந்து பிரசாதம் சாப்பிட்றாங்க. என்ன மாறுதல் இருக்குது அப்படின்னா காலதாமதமாக மாறுதல் வரலாம், ஆனால் மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி அக்ஞாத சுக்கிருதி அவன் வந்து பிரசாதம் சாப்பிட்றோங்கிற எண்ணத்தோட சாப்பிட்றானோ, இல்லை நமக்கு ஏதோ வயிற்று கிடைக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட சாப்பிட்டாலும் சரி, அவன் அதனால பலன் அடைகிறான். ஸோ இது அக்ஞாத சுக்கிருதி. கரெக்டா? ஸோ இப்படி அக்ஞாத சுக்கிருத்தினால ஒருத்தர் வந்து படிப்படியாக ஒரு சாதுவனுடைய சங்கத்துக்கு கொண்டு வரப்படுறார். அந்த சாதுவனுடைய சங்கத்துக்கு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவர் பக்தி தொண்டை ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ சாதன பக்தி அப்படிங்கிறது வருது. சாதன பக்தி அப்படின்னா என்ன? சாதன பக்திங்கிறது நம்ம மனசுக்குள்ளார ஏற்கனவே புதஞ்சின்னு இருக்கக்கூடிய பாவ பக்தியை வெளிக்கொண்டதுக்காக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் சாதன. எல்லாருடைய மனதுக்குள்ளாரையும் பக்தி அப்படிங்கிறது இருக்கு. பக்தி அப்படிங்கிறது ஏதோ புதுசாக நம்ம கொண்டு வரக்கூடியது கிடையாது. ஆனால் அது உள்ள புதஞ்சின்னு இருக்கு. பல 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 கோடி கோடி ஜென்மங்களாக கிருஷ்ணரை மறந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பக்தியானது நம்ம கிட்ட புதஞ்சு கிடக்கு. இந்த புதஞ்சு இருக்கக்கூடிய பக்தியை வெளிக்கொண்டதுக்காக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் சாதன பக்தி. சாதன பக்தியினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, பாவ பக்தியை மறுபடி வெளியில் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாவ பக்தியை வெளிக்கொணர்றது தான் சாதன பக்தியினுடைய குறிக்கோள். இதுதான் சாதன பக்தி. இதுக்கு வந்து என்ன ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒரு விதை இருக்குது அப்படின்னா அந்த விதை வந்து சூரிய ஒளி இல்லை அப்படின்னா வளராது. அதே மாதிரி நமக்குள்ளார பகவானுடைய கருணை அப்படிங்கிற விதை இருந்தது அப்படின்னா தான் இது எல்லாமே வளர ஆரம்பிக்கும். இதயத்தை தூய்மைப்படுத்தி பகவானின் கருணையை கவர்ந்து ஒருவனுள் புதைந்துள்ள இறையன்பை புதுப்பிப்பதற்கான முறையான வழிமுறையே சாதன பக்தி. நம்ம இதயத்தை வந்து தூய்மைப்படுத்துகிறோம் சாதன பக்தியில். சேத்தோ தர்ப்பணம் ஆர்ஜனம், இதயத்தை தூய்மைப்படுத்துகிறோம். அப்படி தூய்மைப்படுத்தி உள்ள ஏற்கனவே புதஞ்சு கிடக்கக்கூடிய பாவ பக்தியை வெளிக்கொணர்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் வழிமுறை தான் சாதன பக்தி. ஸோ இந்த சாதன பக்திக்கு வந்து பிரபுபாதர் 2 உதாரணம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு பழகுது. அந்த குழந்தைகிட்ட நடக்கிறதுக்கான சக்தி இயற்கையாகவே இருக்குது. ஆனால் நடக்கிறதுக்கு அந்த குழந்தை பழகுது. இது மாதிரி தான் சாதன பக்தி அப்படிங்கிறது. பாவ பக்தி அப்படிங்கிறது ஏற்கனவே ஒருத்தருக்குள்ளார இருக்குது, பக்தி அப்படிங்கிறது இருக்குது.
ஆனால் அந்த பக்தியை பயிற்சி பண்ணுறாங்க. எப்படி ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு பழகுதோ அது மாதிரி ஒரு பக்தரானவன் பக்தியை பயிற்சி செஞ்சு அதன் மூலம் பக்திக்கு வரான். அப்புறம் இன்னொரு உதாரணம் என்ன சொல்கிறான்னா, பைத்தியத்திலிருந்து குணமாகக்கூடிய மனுஷன். ஒரு மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவனை வந்து குணப்படுத்துறதுக்காக ஒரு சில முறைகளை கையாண்டு அவனை குணப்படுத்துகிறான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பௌதிக பைத்தியத்தில் கிடக்கிறோம். இங்கே கிருஷ்ணரை மறந்துருக்கோம். ஸோ இந்த நம்மளுடைய உண்மையான நிலையை கொண்டு வர்றதுக்காக நம்ம பக்தியை பயிற்சி பண்ணுறோம். சரியா? சாதன பக்தியை பயிற்சி பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய பைத்தியக்கார நிலையிலேருந்து குணமாகும். சாதன பக்தி அப்படின்னா அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சாதன பக்தியை பற்றி நாரதர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் மனதை கிருஷ்ணர் மேலே நிறுத்தணும். இதுதான் சாதன பக்திங்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் மனதை கிருஷ்ணர் மேலே நிறுத்தணும்னா நம்ம நினச்ச மாதிரி கிருஷ்ணரை கற்பனை பண்ணி நினச்ச மாதிரி பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் அப்படின்னா அதில் 2 விதம் சொல்லப்படுது. நம்ம வந்து சாஸ்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டின் மூலமாகவா இல்லை தன்னிச்சையாக இயற்கையாகவே நம்ம கட்டுப்படுத்துகிறோமா, இயற்கையாகவே மனதை கிருஷ்ணன் எடுத்துகிறோமா, இது 2 விதம். சாதன பக்தியில் 2 விதம் இருக்குது. ஒன்று வைதி சாதன பக்தி, இன்னொன்று ராகானுக சாதன பக்தி. வைதி சாதன பக்தி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளின் அடிப்படையில் பக்தியை பயிற்சி பண்ணக்கூடியது, அது வைதி சாதன பக்தி. ராகானுக சாதன பக்தி அப்படிங்கிறது தன்னிச்சையா இயற்கையாகவே நம்ம கிருஷ்ணர் மேலே பக்தி செலுத்துறது, இது ராகானுக சாதன பக்தி. இந்த 2 முறையில் ஏதாவது ஒரு முறையில் மனதை செலுத்துறது சாதன பக்தி. புரியுதா? சாதன பக்தி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் மனதை கிருஷ்ணரில் பதிய வைக்கிறது சாதன பக்தி அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு விதத்துலனா என்ன, வைதி சாதன முறையிலையோ இல்லை ராகானுக சாதன முறையிலையோ ஒருத்தர் கிருஷ்ணர் மேலே நம்மளுடைய மனதை பதிய வைக்கிறதுக்கு பேர் சாதன பக்தி. ஸோ மனதை கிருஷ்ணர் மேலே எப்படி வேணாலும் பதிய வைக்கலாம். அப்படின்னாலும் நம்ம எப்படி பதிய வைக்கணும்? குறிப்பாக சைத்திர மகாபிரபு நம்ம கொடுத்துருக்கார் ஹரிநாம சங்கீர்த்தனம், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நம்மளுடைய மனதை கிருஷ்ணரில் பதிய வைக்கணும். அதுதான் நம்மளுடைய மனதை கிருஷ்ணரில் பதிய வைக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழிமுறை ஹரிநாமத்தை சொல்றது. ஸோ இந்த 2 வகைகள் படும்போது பக்தி தொண்டு சாதன பக்தி 2 வகைப்படும். வைதி சாதன பக்தி, ராகானுக சாதன பக்தி. வைதி சாதன பக்திக்கும் ராகானுக சாதன பக்திக்கு என்ன வித்தியாசம்னா, ராகானுக பக்தியில் ஒருத்தர் இயற்கையாகவே பகவான் மேலே பற்றுதல் இருக்கு. ஆனால் வைதி பக்தியில் சாஸ்திரம் ஆன்மீக குரு சொல்லி இருக்கிறாங்க, அதனால ஒருத்தர் வந்து பயிற்சி பண்ணுறார். பிரபுபாதர் என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளுடைய இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா காலையில் மங்களாரத்திக்கு வந்து பகவானை பார்க்க சொல்லி சொல்கிறார். குரு சொல்கிறார், நீ வந்து மங்களாரத்திக்கு வரணும், மங்களாரத்தி வந்து கிருஷ்ணரை பார்க்கணும், மங்களாரத்திக்கு வந்து பாடணும், மங்களாரத்தியில் கலந்துக்கணும் அப்படின்னு குரு சொல்கிறார். சாஸ்திரம் சொல்லுது மங்களாரத்தி காலையில் விடிய காலத்தில் எந்திரிக்கணும், மங்களாரத்தியில் கலந்துக்கணும்னு. அதனால குரு சாஸ்திரம் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டாவது காலையில் மங்களாரத்திக்கு எந்திரிச்சு மங்களாரத்தி அட்டன் பண்ணோம் அப்படின்னா அது சாதன பக்தி. மங்களாரத்திக்கு வரணும்னா சாதன பக்தியிலே சேராது அது. ஸோ இப்படி மங்களாரத்திக்கு வந்து அட்டன் பண்ணும்போது அது சாதன பக்தி ஆகும். அதுவே நமக்கு வந்து இயற்கையாக இதே சாதன பக்தியை தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது காலப்போக்கில் இயற்கையாகவே நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்கணும், நம்ம மங்களாரத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆவல் இயற்கையாகவே வந்து ஒருத்தர் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் போது இது ராகானுக சாதன பக்தி ஆகும். இதுதான் வித்தியாசம். 2மே சாதன பக்தி தான். ஆனால் வைதி சாதன பக்தியில் இந்த சாதன பக்தியை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமானது ஆன்மீக குருவினுடைய கட்டளை, சாஸ்திரங்களுடைய கட்டளை, இதனை அடிப்படையாக வச்சு இருக்கு. ஆனால் ராகானுக சாதன பக்தியில் இந்த சாதன பக்தியை பண்ணணும் அப்படிங்கிறது எண்ணமானது தானாகவே இருக்கு. இதுதான் வித்தியாசம். இந்த 2த்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். வைதி பக்திக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். இங்கே ஒரு பதத்தை மேற்கோள் காட்டுறார். சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஷ்டிர சொல்றார். என்ன சொல்றார்? அடுத்த வாரத்தில் உனக்கு வந்து மரணம் வர இருக்கு. அந்த மரணத்தை கண்டு நீ பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீ பகவானை பற்றி ஸ்ரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம் இந்த செயல்பாடுகளை ஈடுபடணும். நீ அப்படி ஈடுபட்ட அப்படின்னா நீ வந்து நீ மரணத்தை சந்திக்க முடியும், மரணத்தினால நீ பயப்பட மாட்ட. இதை நீ உடனே தொடங்கணும்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் கட்டளையிடுறார். ஸோ பரீட்சித் மகாராஜர் வந்து சுகதேவரோட கட்டளை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அப்போ அது வந்து வைதி சாதன பக்தி ஆகும். வைதி சாதன பக்தி எல்லாத்துக்கும் எதுக்காக, இந்த வைதி சாதன பக்தியில் பல்வேறு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விதிமுறைகள் எல்லாமே எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா
எல்லா விதிமுறைகளுக்குமே வந்து 2 கருத்துக்களோட அடிப்படையில் தான் சொல்லப்படுறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்போவுமே கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருக்கணும், கிருஷ்ணரை எப்போவுமே மறக்கக்கூடாது. கிருஷ்ணரை எப்போவுமே நினைச்சுட்டு இருக்கணும், கிருஷ்ணரை எப்போவுமே மறக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே ஒன்று போல தோன்றக்கூடிய 2 விதிகள். பார்க்கறது ஒரே மாதிரி தான் தெரியும். கிருஷ்ணரை எப்போவுமே நினைச்சுட்டு இருந்தோம்னா கிருஷ்ணரை எப்போவுமே மறக்க போகிறது கிடையாது. கிருஷ்ணரை மறக்க போகிறது கிடையாது அப்படின்னா யாரை நினைச்சுட்டு இருப்போம்? கிருஷ்ணரை தான் நினைச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த 2 விதிகளும் தனித்தனியாக சொல்லப்படும். ஸோ இந்த 2 விதிகள் தான் பக்தியில் ரொம்ப அடிப்படையான விதிகள். இந்த 2 விதிகளை அடிப்படையாக வச்சு தான் மிச்ச எல்லா விதிகளுமே போகுது. அதனால் இந்த 2 வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களில் யம நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. யம அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை சாஸ்திரம் வந்து செய்யின்னு சொல்லுது. அது வந்து செய்ய வேண்டிய செயல்கள். செய்ய வேண்டிய செயல் வந்து யமான்னு சொல்லப்படும். இந்த செயலை செய்ய, கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லுது. ஓகே, இது செய்ய வேண்டிய செயல்கள். அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில செயல்களை சொல்லுது. அது நியமம். நீ வந்து தேவர்களை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நியமம். இப்படி யம நியமம் அப்படிங்கிறது இல்லை. சூதாடக்கூடாது, சூதாடக்கூடாதுங்கிறது பக்தியினுடைய நியமத்தில் வராது. ஏன்னா இது சாதாரண மனிதனுடைய நியமங்களில் வந்துடும். ஒருத்த மனுஷன் சாதாரண மனுஷனாக இருக்கணும் அப்படின்னாலே இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிச்சாதான் சாதாரண மனுஷனாகவே இருக்கிறான். மாமிசம் சாப்பிட்றது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, தகாத பாலுறவு, இந்த 4 விஷயங்களில் எவன் ஒருத்தர் ஈடுபடுறானோ அவன் சாதாரண மனுஷனே கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூப கோஸ்வாமி பக்தி ரசாயன சிந்தில் இதெல்லாம் பற்றி பெருக்கவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக், ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இந்த 4ஐயும் ஒருத்தர் பின்பற்றணும் அப்படிங்கிறது. ஸோ ரூப கோஸ்வாமி கொடுக்கக்கூடிய நியமங்கள்ல இதெல்லாம் வராது. மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே ரூப கோஸ்வாமி. அவர் என்னென்ன சொல்றாரு? தேவர்களுக்கு அவமரியாதை செய்யக்கூடாது, இது மாதிரி தானே சொல்றாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம், நினைக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அடிப்படை நியமங்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை நியமங்கள். அதெல்லாம் வந்து பக்தியினுடைய நியமங்கள்ல வரல. சாதாரண மனுஷனுடைய நியமங்கள் இது பக்கத்தில் வச்சுக்கலாம். சாதாரண பக்தியினுடைய நியமங்கள்ல வராது. சாதாரண மனுஷனுக்கான நியமங்கள் இந்த 4 கட்டுப்பாடு விதிமுறைகள். இது வந்து ஒரு பக்தியினுடைய நியமங்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யார் ஒருத்தர் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருக்காங்களோ அவங்களோட மனசுல வேற எதுவுமே வராது. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை நினைக்கலையோ அவங்களுக்கு எந்த ஒரு மங்களகரமான சூழ்நிலையும் உருவாகாது. கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அமங்கலம் வராது. கிருஷ்ணரை நினைக்கல அப்படின்னா அந்த இடத்துல மங்களம் வர முடியாது. ஸோ இந்த சாதன பக்தியினுடைய பலன் என்ன? தத்பலம். இது நாரத பஞ்சராத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் நேர்மையான ஆன்மீக குருவின் ஆணையின் கீழ் பரமபுருஷ பகவானுக்கு தொடர்ந்து பக்தி செய்தால் அவன் படிப்படியாக உயர்ந்த அன்புடன் தொண்டு செய்யும் தளத்திற்கு வருகிறான். உயர்ந்த அன்போடு தொண்டு செய்யக்கூடிய தளம் அப்படின்னா என்ன? பாவ பக்திக்கு வரும். சாதன பக்தியினுடைய பலன் என்ன? பாவ பக்திக்கு ஒருத்தர் வர்றாரு. இதுதான் ஒருத்தர் வர்றதுக்கான தகுதிகள். புக்தி முக்தியே பெரிய சப்ஜெக்ட். லேட்டாக தானே ஆரம்பிச்சோம். அத்தியாயம் 3. பக்தி தொண்டினை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவருக்கு தேவையான தகுதிகள். இப்போ ஒருத்தர் வைத்தி சாதன பக்தியை எடுத்துக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை அப்படின்னா, கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேவை. ஆரம்ப எண்ணம். அதில் ஒரு பற்றுதல் வேணும். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வேணும். அதுதான் முக்கியம். ஒருத்தர் வந்து ஞானம், துறவு இதெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய பட்டப்படி படிச்சிருக்கணும், இல்லை அவருக்கு வந்து எல்லா துறவரமும் இருக்கணும், அவருக்கு வந்து பகவத்கீதை மொத்தமும் தெரிஞ்சிருக்கணும், பாகவதம் மொத்தமும் தெரிஞ்சிருக்கணும், பௌதிக பொருட்கள் மேலே சுத்தமாக பற்றுதல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்தியை எடுத்துக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. பக்தி ஒருத்தர் எடுத்துக்கும் போது அப்புறம் அவருக்கு தேவையான ஞானமும் தேவையான துறவு எல்லாம் தானாக வரும். பக்தியை எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பக்திக்கு வரணும், நான் வந்து பௌதிகத்தில் உள்ளடங்கி கிடக்கிறேங்க, மாட்டின்னு இருக்கிறேங்க, நான் எப்படிங்க பக்திக்கு வர்றது? இப்படி பல பேர் சொல்லுவாங்க, சாக்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அதெல்லாம் வந்து பக்தியை எடுத்துக்கிறதுக்கு தடை கிடையாது. பக்தி எடுத்துக்கிறதுக்கு அவங்ககிட்ட என்ன தடையா இருக்கு அப்படின்னா, பக்தியை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. பக்தியை செய்யறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கிற காரணம் தான் அவங்களுக்கு பக்தியை செய்யறதுக்கு தடையா இருக்க ஒழிய வைத்தி சாதன பக்திக்கு வேற எதுவுமே தடை கிடையாது. வைத்தி சாதன பக்திக்கு ஒரே தடை, அவங்க அதை செய்ய வேண்டாம், அதை செய்யறதுக்கான ஆசை அவங்க கிட்ட இல்லை.
இதுதான் பக்தி செய்யறதுக்கு இருக்கக்கூடிய, வைதி சாதன பக்தி செய்யறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தடை. வேற எதுவுமே தடை கிடையாது. அவங்க கிட்ட பக்தியினுடைய பக்தியை பற்றிய ஞானம் இருக்கோ இல்லையா, தடை கிடையாது. அவங்களுக்கு பௌதிக ஆசைகள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் தடை கிடையாது. ஒரே தடை பக்தியை செய்யறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பமின்மை, அது ஒன்று தான் ஒரே தடையா இருக்கு. ஒருத்தர் பக்தியில முன்னேறார் அப்படின்னா, சாதன பக்தியில அவருடைய முன்னேற்றத்தை எப்படி ஒருத்தர் கணக்கு போடலாம் அப்படின்னா, கிருஷ்ணர் மேல அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, சாஸ்திரத்து மேல எந்த அளவுக்கு ஞானம் இருக்கு, இதுதான் ஒருத்தர் பக்தியில முன்னேறார் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய பிரிவு. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். உபதேசாமிரதத்துல பக்தர்கள் 3 வகையா பிரிக்கப்படுறாங்க. உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, கனிஷ்ட அதிகாரி. கனிஷ்ட அதிகாரிங்கிறவன் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவன். அவனுக்கு விஷயங்கள் ஒழுங்கா தெரியறதில்ல, சாஸ்திர ஞானம் கிடையாது, கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அப்புறம் மத்தியம அதிகாரி அப்படிங்கிறவனுக்கு சாஸ்திர ஞானம் நல்லா இருக்கு, சாஸ்திர ஞானம் பாதி இருக்கு, நம்பிக்கை வலிமையா இருக்கு. சாஸ்திர ஞானம் பாதி இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால யாராவது எதிர்த்து வாதிட்டாங்க அப்படின்னா வாதிடுவான், ஆனா தோல்வியுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தோத்து போயிட்டான் அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை சிதைவிடாது. ஆனா ஆரம்ப நிலை பக்தியில் இருக்கவனுக்கு யாராவது வாதிட்டாங்க அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை சிதைவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மத்தியம அதிகாரிக்கு யார் ஒருத்தர் யார் வாதிட்டு தோற்கடிச்சாலும் அவனுடைய நம்பிக்கையானது சிதைவுறாது. உத்தம அதிகாரிக்கு சாஸ்திர ஞானம் முழுசா இருக்கு, அப்புறம் பகவான் மேல நம்பிக்கையும் முழுசா இருக்கு. அதனால மற்றவர்களை அவர் வாதத்தினால தோற்கடிக்க முடியும். இது உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, கனிஷ்ட அதிகாரியுடைய நிலைகள். ஸோ இப்படி ஒருத்தர் பக்தியில முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு முயற்சி செய்கிறார். இந்த கனிஷ்ட அதிகாரி நிலையிலிருந்து மத்தியமா உத்தமா நிலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னா 2 விஷயம் தடையா இருக்கு. புக்தி, முக்தி. புக்திக்கான ஆசை, முக்திக்கான ஆசை. புக்தினா என்ன? புக்தினா பௌதிக விஷயங்களை அனுபவிக்கணும், பௌதிக சுகத்துக்காக இருக்கக்கூடிய ஆசை. இந்த ஆசை ஒருத்தர்கிட்ட இருந்தது அப்படின்னா இது பக்திக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. முக்தி, நான் இந்த துயரங்கள்ல இருந்தாலும் இந்த பௌதிக உலகத்துல பயங்கர கஷ்டமா இருக்கு, அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போகணும், அதனால நான் பகவானோட லோகத்துக்கு போகணும், அதனால நான் முக்தி பெறணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆசை இருந்தது அப்படின்னா இதுவும் பக்தியில உன்னத நிலை அடையறதுக்கு தடையா இருக்கும். ஸோ இந்த புக்தி, முக்தி இந்த ரெண்டுமே ஒருத்தருக்கு மிகப்பெரிய தடங்களா இருக்கும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி புக்தி, முக்தி இந்த ரெண்டையும் பேய் பிசாசுக்கு ஒப்பிடுறார். ஒரு மனுஷனை பேய் அடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, பேய் அடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, இங்க பாரு, கீழே பார்க்காத. ஒரு மனுஷனுக்கு பேய் அடிச்சிருக்கு அப்படின்னா அவனால ஏதாவது விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதனாலதான் ரூப கோஸ்வாமி புக்தி, முக்தி இந்த ரெண்டையும் பேய் பிசாசுக்கு ஒப்பிடுறார். ஒன்று பேய், இன்னொன்று பிசாசுங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான். இந்த பேய் பிசாசு அடிச்சது அப்படின்னா அந்த பேய் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்யணும். ஒரு பேய் உள்ள பூந்துக்குச்சு அப்படின்னா பேய் என்ன சொல்லுதோ அதை தான் மனுஷன் செய்வான். அவனோட சுய விருப்பத்தை பிறகு செய்ய முடியாது. அதனால இந்த புக்திக்கான ஆசையும் முக்திக்கான ஆசையும் ஒருத்தட்ட இருந்தது அப்படின்னா அவன் பகவானுக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சாலும் அது இந்த புக்தி, முக்தி அவனுக்கு பெரிய தடங்களா நிற்குங்கிற. அவனுடைய உண்மையான நலன் என்ன? எல்லாருடைய உண்மையான நலன் பகவான் விஷ்ணுவுக்கு, கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறது தான். அதை செயலாற்ற முடியாம போயிடும் இந்த பேய் பிசாசு குறுக நின்னுது அப்படின்னா. இந்த பேய் பிசாசெல்லாம் ஒரு பக்தர், தூய பக்தர் நிராகரிக்கணும். ஸோ இந்த பேய் பிசாசுகளை நிராகரிச்ச தூய பக்தருக்கான உதாரணங்கள் 3வது அத்தியாயத்திலையும் 4வது அத்தியாயத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 3வது அத்தியாயத்தில் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இந்த புக்தி, முக்தி நிராகரிச்ச பக்தர்கள் அதுக்கான உதாரணங்கள். அப்புறம் 4வது அத்தியாயத்திலையும் பெரும்பாலும் இதை நிராகரிச்ச பக்தர்களுக்கான உதாரணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் போய் இந்த புக்தி, முக்தி நிராகரிச்ச பக்தர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத கவனமா படிச்சு பாருங்க. நம்ம இங்க ஒரு சில பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் படிக்கலாம். முக்கியமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப அடிக்கடி நம்ம சொல்லக்கூடியது, சைத்தன்ய மகாபிரபு புக்தி, முக்தியை நிராகரிக்கிறார். எப்படி நிராகரிக்கிறார்? ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமயே மம ஜன்மணி ஜன்மணீஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்து கீதொய். எனக்கு பணம் வேணாம், எனக்கு பெண்கள் வேண்டாம், என்னை பின்பற்றக்கூடியவர்கள் வேணாம்,
முக்தி வேண்டாம், ஜென்ம ஜென்மமாக இருந்தாலும் சரி பகவானே உனக்கு நான் கைங்கரியமான, உனக்கு நான் சேவைப்படணும். இதுதான் ஒரு பக்தனுடைய விருப்பமாக இருக்கு. இதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. ஒரு பக்தன் எவன் ஒருத்தன் தூய பக்தியில் ஈடுபடுறானோ அத்தகைய பக்தனுக்கு இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களோ, அவன் வந்து புக்தியையோ முக்தியையோ எதையும் விரும்புறது கிடையாது. எனக்கு வந்து இந்த பௌதிக உலகத்தில் பெரிய ஆளாகணும்னா, என்னை பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கணும், எனக்கு நிறைய சீடர்கள் இருக்கணும், எனக்கு நிறைய செல்வம் இருக்கணும், எனக்கு என்னை சுற்றி நிறைய அழகிய பெண்கள் இருக்கணும், இல்லை நான் பகவானுடைய லோகத்து முக்தி அடைஞ்சு போகணும், இப்படி எந்த விதமான ஒரு ஆசைகளும் ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஆசைகள் இருந்தது அப்படின்னா அந்த ஆசைகள் அவனுக்கு பக்தியில் முன்னேறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். இந்த புக்தி முக்தி இரண்டையும் நிராகரித்த பக்தர்களுக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லப்படுது. பில்வமங்கல தாக்கூர் சொல்றார், போற்றுதலுக்குரிய பகவானே, நான் உமது பக்தி தொண்டில் ஈடுபடும் போது நீர் எங்கும் இருக்கிறீர் என்பதை என்னால் மிக எளிதாக உணர முடிகிறது. முக்தியை பொறுத்த மட்டில் அது குவித்த கரங்களுடன் எனது வீட்டு வாயிலில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு வந்து முக்தியெல்லாம் நான் வந்து பொருட்டில் எடுத்துக்கலாங்கிறார் பில்வமங்கல தாக்கூர். முக்தி எனக்கு வீட்டு வாசல்ல இருக்கு, உன்னோட பக்தியில நான் ஈடுபடுறேன், அதனால எனக்கு எல்லா இன்பமும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் புக்திக்கும் முக்திக்கும் நான் ஏன் முயற்சி பண்ணணுங்கிற பில்வமங்கல தாக்கூர். அதே மாதிரி கபில தேவர் தனது அன்னை தேவகூதி கிட்ட சொல்றார், அன்பிற்குரிய அன்னையே, எனது தூய பக்தர்கள் எனது பல்வேறு வடிவங்கள், எனது முக எழில், புத்துணர்ச்சி அளிக்கும் எனது உடலமைப்பு போன்றவற்றை காண்பதினால் ஆர்வம் அடைகின்றனர். எனது சிரிப்பும் லீலைகளும் பார்வைகளும் அவர்களது எழில்மிக்கவையாக தோன்றுகின்றன. அதனால் அவர்களின் மனங்கள் எப்போதும் எனது நினைவில் ஆள்கின்றன. அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் எனக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இவ்வாறான மனிதர்கள் எந்த வகையான முக்தியோ அல்லது எந்த வகையான உலக இன்பத்தையோ வேண்டுவதில்லை. பக்தர்கள் எதையுமே வேண்டதில்லை அப்படிங்கிறத கபில தேவர் சொல்றார். உத்தவர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார், என்ன சொல்றார், கிருஷ்ணா, உன்னுடைய அன்பு தொண்டில் யார் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க தர்ம அர்த்த காம மோக்ஷா இதுல எதையுமே விரும்புறது கிடையாது. ஏன் அப்படின்னா உன்னுடைய அன்புல இதை விட மிகப்பெரிய சுவையை அவங்க அடையிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மறுபடி கபில தேவர் அவங்க அன்னைக்கு சொல்றார், எனது திருவடி தாமரைகளில் யார் சேவையில் ஈடுபட்டு இருக்காங்களோ, குறிப்பா என்னுடைய நாமம் ரூபம் குணம் லீலையில யார் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க உயர்ந்த இன்பத்தை அடைகிறாங்க. அவங்க வந்து 5 வகையான முக்தியையும் விரும்புறது கிடையாது. 5 வகையான முக்தி அப்படிங்கிறது என்னென்ன, பகவானோட ஒன்றரை கலக்கிறது, இது வந்து சாயுஜ்யா, பகவானோட ஒன்னா கலக்கக்கூடிய சாயுஜ்ய முக்தி. அப்புறம் பகவானோட ஒரே லோகத்துல வசிக்கணும்னு நினைக்காது, சாலோக்கியா, பகவானோட போன்ற உடலோட இருக்கணும், அவருக்கு என்ன உடல் இருக்கோ அவருக்குடைய உடல் அங்கங்கள் எப்படி இருக்கோ அதன்படி இருக்கிறது, அது சாரூபியா. பகவானை போன்ற ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது, இது சார்ஷ்டி. அப்புறம் பகவானோட இணை பிரியாம எப்பவுமே இருக்கணும், அது சாமீபியா. இந்த 5 வகையான முக்தியும் ஒரு பக்தன் விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இதில் நல்லா நம்ம ரொம்ப நல்லா கவனமாக கவனிக்கணும். முக்தி 5 வகைகள் இருக்கு. சாயுஜ்யம் அப்படிங்கிறது பகவானோட ஒரே கிருஷ்ணா. இந்த 5 வகையான முக்தி இருக்கு. 5 வகையான முக்தி அப்படின்னா முதல் வகையான முக்தி சாயுஜ்யா. சாயுஜ்யத்தில் ஒருத்தர் வந்து பகவானோட ஒன்றரை கலக்கிறார், அதாவது அருவ பிரம்ம ஜோதியில கலக்கிறார். அருவ பிரம்ம ஜோதியில கலக்கிறனா அவர் வந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒரு விதத்தில் அது கலக்கிறதுன்னு சொல்லலாம். எப்படின்னா போன வாரமே இது உதாரணம் கொடுத்தேன். ஒரு பச்சை கிளி வந்து பச்சை மரத்துக்குள்ளார போகுது அப்படின்னா வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அது பச்சையோட பச்சையா ஒன்னாயிரம் மாதிரி தெரியும். அது மாதிரி அருவ பிரம்ம ஜோதியில ஒரு ஜீவன் போய் சேருது அப்படின்னா வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஜீவன் அந்த பிரம்மத்தோட ஒன்னா கலந்துட்ட மாதிரி தெரியும். ஆனா அங்கேயும் அதனுடைய தனித்தன்மை அப்படியே தான் இருக்கு. எல்லா நிலையிலும் முக்தி பெற்ற நிலையிலும் ஒருத்தருடைய தனித்தன்மை இருக்கும். இருந்தாலும் இந்த அருவ பிரம்மத்துல கலக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்தி, அது ஒரு வகையான முக்தி. சாலோக்கியம் அப்படின்னா பகவானோட அதே உலகத்துல வசிக்காது, பகவான் எந்த லோகத்துல இருக்காரோ அவரோட வைகுண்ட லோகத்துல அவர் கூடவே இருக்காரு, இது சாலோக்கியா. சாரூபியா, பகவானுக்கு எப்படி உடல் அங்கங்கள் இருக்கோ அவருக்கு 4 கை இருக்கு, அவருக்கு சங்கு சக்கர கதாபத்மம் இருக்கு, இதோடய நம்மளும் இருக்காரு. பகவானுக்கும் பகவான் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா ஸ்ரீவத்சம் குறி, பகவான நெஞ்சில குறி இருக்கும், அது ஒன்று தான் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி பகவான் எப்படி இருக்காரோ அதே மாதிரியான அழகு, அதே மாதிரியான ஐஸ்வர்யங்களோட, அதே மாதிரியான உடல் அமைப்புகளோடு இருப்பாங்க, இது சாரூபியா. அப்புறம் பகவானுக்கு என்னெல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கோ அதே ஐஸ்வர்யத்தோடு இருக்காரு,
ஷாஷ்டி. அப்புறம் பகவானோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது, இது சாமீப்யா. இந்த இந்த 5 வகையான முக்தியும் ஒரு பக்தன் விரும்புறது கிடையாது. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், அப்போ நம்ம முக்தி அடைஞ்சதுன்னா எப்படி, பகவானோட லோகத்துக்கு போகிறது அப்படின்னா என்ன? அப்போ பகவான் வந்து நம்மளை கூப்பிட்றாரு, என்னோட லோகத்துக்கு வான்னு கூட்டிகிட்டு போகிறார், அப்போ நம்ம வேண்டாம்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். பக்தி அப்படின்னா பகவானை திருப்திப்படுத்தணும். ஒரு பக்தன் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக எந்த சூழ்நிலை வேணாலும் எடுத்துப்பான். பகவான் நான் வைகுண்ட லோகத்தில் இருந்து சேவை பண்ணால் பகவான் திருப்தி அடைவார் அப்படின்னா அப்போ பக்தன் வைகுண்ட லோகத்துக்கு போய் பகவானுக்கு சேவை பண்ணுவான். நான் இங்கேருந்து சேவை பண்ணால் அது பகவானுக்கு திருப்தி அப்படின்னா பக்தன் இங்கே இருப்பான். நான் நரகத்துக்கு போய் சேவை பண்ணால் அது பகவானுக்கு திருப்தி அப்படின்னா பக்தன் நரகத்துக்கும் போவான். இதுதான் பக்தனுடைய உன்னத நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கு தூய பக்தியை ஈடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி புக்தி முக்திக்கான ஆசைகளை கைவிடணும். பகவானுடைய லோகத்தில் நான் கூட இருக்கணும், பகவான் கூட போய் இருக்கணும், பகவானை மாதிரி எனக்கு ரூபம் இருக்கணும், பகவானுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அப்போ அது பக்தி ஆகாது. ஒரு விதத்தில் அதுவும் பக்தியாக எடுத்துக்கலாம், ஆனால் அது வந்து மிக உயர்ந்த பக்தி கிடையாது. இதுதான் நம்ம சம்பிரதாயத்தினுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு தன்னிகரற்ற நிலை. மற்ற சம்பிரதாயத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் முக்தி அடையணும், பகவானுடைய லோகத்துக்கு போய் சேரணுங்க, வைகுண்டம் போகணுங்க, இதுதான் குறிக்கோள். இங்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால வைகுண்டத்துக்கு போகணும், இதுதான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி செயல்படுவாங்க. இதுதான் எல்லா விதமான பெரும்பாலான மக்கள் நம்ம பார்க்குறோம். நம்மளும் இது அடிப்படையில் இதை பிரச்சாரம் பண்ணுவோம். மக்கள் புதுசாக வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படையில் நம்ம இதை பிரச்சாரம் பண்ணுவோம், இந்த பௌதிக உலகம் துன்பகரமானது, நம்ம இதை விட்டு வெளியில் போகணும், அதுக்காக நம்ம பக்தி பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் உண்மையாக நம்ம வந்து அதுக்காக பக்தி பண்ணுறது கிடையாது, பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக தான் பக்தி பண்ணுறோம். ஸோ பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பகவானுடைய லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையிலையும் விட்டடிக்கணும். புக்தி முக்தி ரெண்டையுமே கைவிடணும். ஸோ உடனே ஒருத்தர் கேள்வி எழலாம், இந்த 4 வகையான முக்தி இருக்கே, இந்த பகவானோட ஒன்றரை கறக்கிறது தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 4 வகையான முக்தியையும் பக்தன் வந்து ஏற்றுக்கலாம். பகவான் கொடுத்தார் அப்படின்னா பக்தன் ஏற்றுப்பான். ஆனால் இந்த சாயுஜ்ய முக்தி பகவானோட ஒன்றோட கலக்கிறது அப்படிங்கிறத பக்தன் எச்சனத்திலையும் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த அருவ பிரம்ம ஜோதியில் கலந்துட்டா பக்தன் வந்து சேவை பண்ண முடியாது பகவானுக்கு. பக்தனுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பகவானுக்கு நான் சேவை பண்ணணும், அதுதான் பக்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஆன்மீக லோகத்தில் இருந்தாலும் சரி, பௌதிக உலகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை இதே பௌதிக உலகத்தில் உயர்ந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, தாழ்ந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நரகத்தில் இருந்தாலும் சரி, நான் வந்து பகவானுக்கு சேவைப்படணும். பகவானுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சேவையில் எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது, அதுதான் ஒரு பக்தருடைய விருப்பம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்தன் பகவானோட அருவ பிரம்ம ஜோதியில் கலக்கிறது அப்படின்னா அது பக்தனை பொறுத்தளவு நரகத்தை விட கேவலமானது. நரகத்துக்கு போசனா கூட பக்தன் போயிடுவான், ஆனால் எனக்கு பிரம்ம ஜோதியில் இருக்கக்கூடிய முக்தி வேண்டாம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து பகவானுக்கு சேவை பண்ண முடியாது. நரகத்துக்கு போனாலும் ஒரு தூய பக்தன் பகவானுக்கு சேவை பண்ணுவான். தூய பக்தன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பகவானுக்கு சேவை பண்ணுவோம். இதை நம்ம வந்து பல உதாரணங்களில் பார்த்துருக்கோம். ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். தூய பக்தன் எல்லா சூழ்நிலைகளையும் பகவானுக்கு சேவை பண்ணார். பிரகலாத் மகாராஜ், நாரதர் சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சேவை பண்ணார், பூலோகத்துலேயும் சேவை பண்ணார், நரகத்துக்கு போனாலும் சேவை பண்ணுவார். பொதுவாக சொர்க்கலோகத்துக்கு போனால் நம்ம நினச்சிப்போம் சொர்க்கலோகம்லாம் வேண்டாம் கிருஷ்ணா அப்படிம்போம். ஏன் வேண்டாங்கிறோம்? அங்கே போனால் நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்குது, அங்கே போனால் நிறைய பௌதிகத்தை அனுபவிக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்குது, அதனால நம்ம கவரப்பட்டுருவோம்னு சொல்லுவோம். ஆனால் யார் தூய பக்தர்களாக இருக்காங்களோ, நாரதரை போல தூய பக்தியில் பக்குவமடைஞ்ச பக்தர்கள், அவங்க வந்து நரகத்துக்கு போனாலும் சரி சொர்க்கத்துக்கு போனாலும் சரி எதனாலுமே பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் ஒன்று தான், அதனால புக்தியோ முக்தியோ எதையுமே அவங்க வந்து விருப்பப்படுறது கிடையாது. இதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நவீன காலத்தில் பார்த்தோம்னா நம்ம ஆச்சாரியர் பிரபுபாத், யாருக்கு தைரியம் இருக்கும் மோசமான அந்த அமெரிக்க நாட்டுக்குள்ளார உள்ளே போய் கிருஷ்ண பக்தியை பரப்பி அவங்கெல்லாம் எடுத்துப்பாங்க? அதெல்லாம் யார் யோசிச்சு பார்க்க முடியும்? இன்னைக்கே நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக சொன்னோம்னா பக்தி எடுத்துக்காத ஒரு மோசமான இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்க நம்ம சொன்னோம்னா நம்ம 100 தடவை யோசிப்போம், 1000 தடவை வாதம் பண்ணுவோம், கடைசியில் போக மாட்டோம். அதுதான் நடக்கும். சும்மா இங்கே நம்ம ஊரில் எவ்வளவோ பேர், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சேலத்தில் இருக்கிறோம், எத்தனையோ பேர் வந்து
எல்லாருமே நிறைய இந்துக்கள் வச்சுக்கக்கூடிய இடம், எல்லாரும் கிருஷ்ணனை பற்றி தெரியும், எல்லாருமே எல்லா மக்களும் நம்மளை வந்து வரவேற்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. இந்த இடத்துலயே நம்ம போய் புக்கு விற்க சொன்னோம்னா 100 தடவை யோசிப்போம் போகிறதுக்கு. ஐயோ புக்கு விற்கணுமா, கண்டிப்பாக விற்கணுமா, போகணுமா அப்படி. ஆனால் பிரபுபாதர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்குலாம் புக்கு இருக்குது, புக்கு இருந்து புக்கை கொடுத்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். பிரபுபாதர் கையில் புக்கு வச்சுருந்தார் கொஞ்சம், இருந்தாலும் அவருக்கு பின்பற்றக்கூடியவங்க யாரும் கிடையாது. நம்ம இன்னைக்கு போனோம்னா நாங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கத்தில் வரோம் அப்படின்னா உடனே ஜனங்க வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஒரு சிலர். அப்போ வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கமாக ஒன்றும் கிடையாது. மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், மோசமான மக்கள். ஆனால் பிரபுபாதர் வந்து அதனால பாதிக்கப்படவே கிடையாது, எந்த சூழ்நிலையாலும் பாதிக்கப்படவே கிடையாது. ஸோ இது வந்து தூய பக்தியுடைய உன்னத நிலையில் இருக்கக்கூடியது. ஸோ அதனால தான் சொல்லப்படுது, பக்தன் எந்த நிலையில் இருந்தாலும் தூய பக்தன் வந்து பகவானுக்கு சேவை பண்ணுறான். ஆனால் இந்த சாயுஜ்ய முக்தி அடைஞ்ச அப்படின்னா பகவானுக்கு சேவை பண்ண முடியாது. அதனால ஒரு பக்தனானவன் சாயுஜ்ய முக்தியை வெறுக்கிறான், நரகத்தை விட கேவலமாக கருதுறான். இது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற முக்திகளை பகவான் விரும்பி கொடுத்தார் அப்படின்னா பக்தன் ஏற்றுக்கலாம். அதுலேயும் பார்த்தோம், இது வந்து ஒரு பக்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு உன்னத நிலை பார்த்தோம் அப்படின்னா விருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடியவர்கள். விருந்தாவனத்தில் விரஜலீலைக்குள்ளார ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா அங்கே வந்து எதுவுமே கணக்கில் கிடையாது. எல்லாரும் எதுக்காக வைகுண்டம் போகணும், எல்லாரும் எதுக்காக முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தில் கஷ்டத்துல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக. இங்கே நான் கஷ்டத்தில் இருக்கேன். பகவான் அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவர் வந்து நிறைய சொத்து வச்சுருக்கணும், நிறைய பணக்காராக இருக்கணும், பயங்கர வீரசாலியாக இருக்கணும், அவருக்கு நிறைய சேவகர்கள் இருக்கணும். இப்படி தான் நம்ம வந்து பகவானை கணக்கில் போகிறோம். இது வந்து பகவானை பற்றி நம்ம கணக்கு போடக்கூடிய அடிப்படை நிலையில் இருக்கக்கூடிய கணக்கு. ஒரு பெரிய மனுஷன் வர்றார் அப்படின்னா அந்த பெரிய மனுஷனை நம்ம எப்படி எடை போடுறோம், அவர் எப்படி உடை அணிஞ்சிருக்கார், அவர் எப்படி பலசாலியாக இருக்காரா, அவருக்கு எவ்வளோ பணம் இருக்குது, இதை வச்சு ஒரு பெரிய மனுஷனை எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கார், இதை வச்சு நம்ம பெரிய மனுஷனை எடை போடுறோம். இப்படி எடை போட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து வைகுண்டத்தில் முடிகிறாங்க. இதுதான் வைகுண்ட பாவம். ஆனால் கோலோக விருந்தாவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை வந்து இப்படி எடை போடுறது கிடையாது. இப்படி எடை போட்டிங்க அப்படின்னா கிருஷ்ணரை வந்து பகவானாக கணக்கில் போட முடியாது. இதுதான் பிரம்மதேவர் பண்ணார். பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணரை எடை போட்டார். இவர் என்னது முழுமுதற் கடவுள் அப்படின்னா எவ்வளவோ ஐஸ்வர்யங்களோடு இருக்கணும். இவர் பார்த்தா ஒரு செருப்பு கூட இல்லாமல் வெறுங்காலோட நடந்து போகிறாரு. வெறுங்காலோட எங்கே போகிறார், அதுவும் முள்ளுக்காட்டுக்கு போகிறார். பகவான் வர்றார் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, சாதாரண ஒரு பெரிய ஆள் வந்தாலே இந்த காலத்தில் பிரதமர் வர்றாரு, முதல் மந்திரி வர்றாங்க அப்படின்னா சோப்பு கமலம் விரித்து வரவேற்கிறாங்க. ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, முள்காடுல நடந்து போகிறார், ஓடி விளையாடுறார். அதுவும் அவர் வச்சிருக்கக்கூடிய இசைக்கருவி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சாதாரண புல்லாங்குழல்னா காட்டில் இருக்கிற ஒரு மூங்கில உடைச்சு ஏதோ சொரின்னு புல்லாங்குழலாம் வச்சுட்டு இருக்கிறார். அப்புறம் அவர் கூட சுற்றிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் மாடு மேய்க்கிற பசங்க ஃப்ரெண்ட்ஸு. இது மட்டும்தானா? சரி, என்ன சாப்பிட்றதாவது நல்ல ருசியாக நல்லா அருமையாக சாப்பிட்றாரா அப்படின்னு பார்த்தா தயிர் சாதம் சாப்பிட்றாரு. தயிர் சாதம், சரி தயிர் சாதம் அதையாவது கொஞ்சம் சுத்தமாக சாப்பிட்றாரா? எல்லா பசங்களோட சேர்ந்து ஒன்றா அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பசங்க சாப்பிட்ட வச்சு இவர் சாப்பிட்றாரு. இது எப்படி பக்தி ஆகும்? சரி, இவர் எப்படி பகவான் ஆவார், கிருஷ்ணர் எப்படி பகவான் ஆவார் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வியந்தார். ஸோ இதே நிலை தான் நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் வந்து ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை நீங்கள் முழுமுதற் கடவுளாக யோசிச்சு பார்க்க முடியாது. எப்படி இந்த பகவான் இவ்வளவு ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய லீலைகளை செய்கிறார் அப்படின்னு. ஆனால் எப்போ நம்ம இத்தகைய பகவானை பற்றி இத்தகைய கருத்துக்களெல்லாம் விட்டுட்டு உன்னத நிலைக்கு வரமோ அப்போ நம்ம பகவானை இந்த நிலையில் வழிபட முடியும், விரஜ லீலைகளில் வழிபட முடியும். அதனால தான் கிருஷ்ணர் வந்து ரச தத்துவத்தின் அடிப்படையில் மற்ற விஷ்ணு தத்துவங்களை விட உயர்ந்தவராக கருதப்படுறார். விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே சக்தி தான், ஒரே நபர் தான். ஆனால் ரெண்டு பேருக்கும் எந்த விதத்தில் வித்தியாசப்படுது அப்படின்னா கிருஷ்ணர் அகில ரசாமிருத சிந்து, எல்லா ரசங்களுடைய இருப்பிடமாக இருக்கார். கிருஷ்ணர் எல்லா ரசத்தையும் வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால கிருஷ்ணரை நம்ம முழுமுதற் கடவுளாக சொல்றோம். கிருஷ்ணரை நம்ம விஷ்ணுவை விட உயர்ந்தவராக சொல்றோம். ரசத்தின் அடிப்படையில் கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையின் அடிப்படையில். ஏன்னா இது ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு முறை. ஸோ இந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய விரஜவாசிகள் எதையுமே எதிர்பார்க்கிறது கிடையாது. கிருஷ்ணர் பகவானா பகவான் இல்லையா எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறது கிடையாது.
கிருஷ்ணர் எங்களுடைய அன்பிற்கு பாத்திரமானவர், கிருஷ்ணர் மேல நம்ம அன்பு செலுத்தணும், அந்த நிலையை உணர்றார். இதுதான் உயர்ந்த பக்தி. இந்த உயர்ந்த பக்தியை குறிக்கோளா வச்சுக்கணும் ஒருத்தர். இந்த உயர்ந்த பக்தியை குறிக்கோளா வச்சுதான் ஒருத்தர் சாதன பக்தியை பயிற்சி பண்ணணும். அப்பதான் சாதன பக்தியில விரைவில் முன்னேற முடியும். நம்ம சாதாரண குறிக்கோள்களை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சாதன பக்தியில முன்னேற்றம் பெற முடியாது. இந்த 4 வகையான முக்திக்கான குறிக்கோள் வச்சிருந்தோம் அப்படின்னா அப்ப சாதன பக்தியில முன்னேற்றம் பெறலாம். ஏன்னா அதுவும் பக்தியில பகவானோட லோகத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பிரஜநிலைக்குள்ளார ஒருத்தரை அனுமதிக்காது. யார் ஒருத்தர் 4 விதமான வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய 4 வகையான ஐஸ்வர்யங்களால கவரப்பட்டு அத்தகைய முக்திக்கு ஆர்வம் கொண்டிருக்காங்களோ அவங்க பிரஜநிலையில உள்ள போக முடியாது. ஸோ அதனால யார் ஒருத்தர் பிரஜநிலையில உள்ள போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 4 வகையான முக்தியையும் விரும்பாம பகவானுக்கு வெறுமன சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல செயல்படணும். அப்போ இந்த புக்தி முக்திங்கிறத ஒருத்தரால ரொம்ப எளிமையா விட்டொழிச்சு படிப்படியா உயர்நிலைக்கு வர முடியும். 4வது அத்தியாயம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மேற்கோள்கள், பக்தர்கள், தூய பக்தர்கள் பலர் புக்தியையும் முக்தியையும் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா பல உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்திரனுடைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கும், கஜேந்திரனுடைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கும், துருவ மகாராஜனுடைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கும், பரதருடைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி பல பக்தர்களுடைய உதாரணம் இங்க புக்தி முக்தியை நிராகரிச்ச பக்தர்களுக்காக இந்த 4வது அத்தியாயத்துல உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தியாயம் 5 பக்தி தொண்டின் தன்னிகரற்ற நிலை. இதுல பாத்தீங்க அப்படின்னா பக்தி தொண்டின் தூய்மைன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல தூய்மை அப்படிங்கிறது பிரபுபார் பியூரிட்டி ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் தான் கொடுத்திருப்பார். இந்த இடத்துல பியூரிட்டி அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் இது மற்ற எதனாலையும் கலங்கம் அடையாது. பக்தி தொண்டு மற்ற எதையும் சார்ந்து இருக்கிறது கிடையாது. இது தனி, இது தூய்மையானது, மற்ற எதையும் அடிப்படையானது கிடையாது பக்தி அப்படிங்கிறதா இந்த இடத்துல வரக்கூடிய அர்த்தம். அதனால நான் பக்தி தொண்டின் தன்னிகரற்ற நிலைன்னு கொடுத்தேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா தூய பக்தியை செய்யும் போது அதுக்கு இது தேவை அது தேவை அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல சொன்னோம், பக்தியை செய்யணும் அப்படின்னா ஒருத்தருக்கு என்ன தேவைப்படுது, பக்தி மேல ஒரு ஆர்வம் இருக்கணும், பக்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி மட்டும்தான் பக்தியை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய தேவை. மற்றது எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது. ஒருத்தர் நல்ல பிறவில பிறந்திருக்காரா, படிச்சிருக்காரா, படிக்கலையா, அழகா இருக்காரா, அசிங்கமா இருக்காரா, ஆனா பெண்ணா, இது எந்த ஒரு தடையுமே ஒருத்தருக்கு பக்தியில கிடையாது. அதை தான் இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுது. பக்தி தொண்டானது ஒருத்தர் நற்பிறவியா தாழ்ந்த பிறவியா அப்படிங்கிறதுலாம் கணக்குல கிடையாது, எல்லாரையும் தூயப்படுத்தக்கூடியது. கிருஷ்ணரை கீதையில சொல்றார், ஸ்திரியோ வைஷ்யா ததா சூத்ரா ஸ்தேப்யாந்தி பராங்கதி. பெண்கள், வைஷ்யர்கள், சூதர்கள் எல்லாருமே பரமகத்தை அடைய முடியுங்கிறார். ஸோ அதே கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பக்தி தொண்டானது எந்த பௌதிக சூழ்நிலையாலும் பாதிக்கப்படாது. ஒருத்தர் படிச்சிருக்கார், படிக்கல, எந்த சுகத்தோட இருக்கார், அதெல்லாம் பொருட்டே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இங்க பிரபுபாத தன்னுடைய விளக்கத்துல கொடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு போனதுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு பின்பற்றக்கூடியவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில நித்யானந்த வம்சம், அத்வைத வம்சம், நாங்க மட்டும்தான் பக்தர்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் குலப்பெருமையினால நாங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மத்வ சம்பிரதாயத்துல மத்வ பிராமணர்கள் மட்டும்தான் பகவான்கிட்ட போக முடியும், மத்வ பிராமணர்கள் மட்டும்தான் பக்தியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது பகவான் பகவத்கீதையிலையோ இல்ல வேற யாரோ சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. ஆச்சாரியர்கள் மத்வாச்சாரியன்னு சொன்ன கருத்து கிடையாது. ஸோ அதே இது நம்ம கௌடிய சம்பிரதாயத்திலே வந்தது. ஒரு சிலர் நித்யானந்தருடைய வழிவந்தவர்களும் அத்வைத ஆச்சாரியருடைய வழிவந்தவர்களும் அவங்க நாங்க தான் பரம்பரை, அதாவது குல பரம்பரையில வரோம், அதனால நாங்க தான் பக்தர்கள், நாங்க தான் ஆச்சாரியர்கள், வேற யாருமே ஆச்சாரியர்கள் கிடையாது, நாங்க தான் குரு ஆகிறதுக்கு தகுதியுடையவர்கள், நாங்க தான் கோஸ்வாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிரபுபாதர் அதை குறிப்பிட்டு சொல்றார். ஸோ அதை எல்லாத்தையும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் முறியடிச்சார். இந்த குல குரு, குல கோஸ்வாமி அப்படிங்கிறதெல்லாம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் முறியடிச்சார். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பக்தி அப்படிங்கிறது ஒருத்தர் எந்த பிறவியில் பிறக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொருட்டு கிடையாது. எவ்வளவு கீழ்நிலையில் பிறந்திருந்தாலும் ஒருத்தர் பக்தியினுடைய உயர்ந்த நிலைகளை, உன்னத நிலைகளை எளிமையாக அடைய முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒருத்தர் மார்கழி மாசத்துல குளிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதுக்கு என்ன தேவை,
ஒருத்தர் மார்கழி மாசத்துல பச்சை தண்ணியில குளிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். அதுக்கு வந்து நல்ல பிறவியா கெட்ட பிறவியா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அவன் வந்து மார்கழி மாசத்துல பச்சை தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பிராமணன் குளிக்கணுமா, சத்திரியன் குளிக்கணுமா, சூதரன் குளிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் எண்ணம் கிடையாது. அதெல்லாம் அவசியம் கிடையாது. அவன் வந்து குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வேணும். அதே மாதிரி பக்தியை செய்யறதுக்கு இந்த பிறவியா அந்த பிறவியாங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒருத்தர் பக்தியை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் மட்டும்தான் வலுவா தேவை. ஸ்கந்த புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தர் வைஷ்ணவத்தை பின்பற்றுறாங்களோ அவங்க வந்து பிராமணர்களை விட உயர்ந்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். யார் ஒருத்தர் பக்தியை பின்பற்றாங்களோ அவங்க வந்து அந்த வைஷ்ணவர்கள் பிராமணர்களை விட உயர்ந்தவர்கள் ஆக்கிறாங்க. ஹரிபக்தி விலாஸ் என்ன சொல்லுதுன்னா, வைஷ்ணவர்கள் வந்து பிராமணர்களையும் தாண்டி போயிடுறாங்க. யார் பக்தியை பயிற்சி பண்றாங்களோ அவங்க ரொம்ப பக்குவமான நிலைக்கு வராங்கன்னு சொல்லுது. ஹரிபக்தி விலாஸ்ல என்ன உதாரணம் கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒரு இரும்பு வந்து பாதரசத்தோட சேர்த்தா அது தங்கமா மாறுமா. அதுக்கான டெக்னிக் வந்து இன்னைக்கும் விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. இது சாஸ்திரங்கள்ல பல சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டது. இதுக்கான ஃபார்முலா இன்னைக்கும் இந்த விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா நிறைய தங்கம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து அவ்வளவு எளிமையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது. ஆனா சாஸ்திரம் சொல்லுது பாதரசத்தையும் இருமையும் சேர்த்தோம் அப்படின்னா தங்கம் வரும்னு. ஸோ பாதரசத்தையும் இருமையும் சேர்த்து தங்கம் தயாரிக்கிற மாதிரி பக்தி தொண்டானது சாதாரண கீழ்நிலையில இருக்கக்கூட சேர்ந்தா கூட உயர்ந்த நிலையுள்ள பிராமணனா, சாதுவா, வைஷ்ணவனா ஒரு மனுஷனை மாத்தும்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஹரிபக்தி விலாஸ் இந்த 2 உதாரணங்கள் இருக்கு. அதுக்கடுத்து பக்தியானது வேத தர்மத்தை கடந்தது. இந்த வேத கடமைகளை செஞ்சுதான் பக்தியில் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் வந்து வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றினாலும் சரி, பின்பற்றாட்டையும் சரி, ஒருத்தர் வந்து பக்தியினுடைய உயர்ந்த நிலைகளை அடையலாம். பக்தி தொண்டில் யார் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் பாகவத்தில் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தர் பக்தியில ஈடுபட்டிருக்கானோ அவன் தன்னுடைய முன்னோர்களுக்கோ தேவர்களுக்கோ பித்திருக்களுக்கோ யாருக்கும் எந்த கடமையும் அவன் செய்ய வேண்டியதுன்னு எதுவும் கிடையாது. யார் ஒருத்தன் பகவானுடைய தாமரை பாதங்களில் சரணடைஞ்சிருக்கானோ அவனுக்கு எந்த விதமான கடமைகளும் கிடையாது. ஸோ இது வந்து பக்தியானது வேத கடமைகளை மீறியது, வேத கடமைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக ரூப கோஸ்வாமி ஒரு சில உதாரணங்களை முன்வைக்கிறார். இங்கே பாரு இந்த பதம், அன்பிற்குரிய அரசனே, பல்வேறு ஜாதிகள் மற்றும் ஆசிரமங்களுக்குரிய தனது சுதர்மங்களை துறந்து, வர்ணாசிரம தர்மத்தில் என்ன தர்மம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் துறந்து முற்றிலும் பகவானின் தாமரை திருவடிகளை சரணடைந்த மனிதன் ஒரு கடனாளியாகவோ அல்லது முனிவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் உயிர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் உரிய பல்வேறு செயல்களை செய்யும் கட்டுப்பாடுடையவனாகவோ மாட்டான். அவன் தனது பாவ மாசியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக செய்ய வேண்டிய 5 வகையான யஜ்யங்களை செய்ய தேவையில்லை. பஞ்சமகா யஜ்ஞா எல்லா கிரகஸ்தர்களும் பண்ணணும்னு சொல்லப்பட்டது. அது செய்ய தேவையில்லை. பக்தி தொண்டு ஒன்றை மட்டுமே அவன் செய்வதன் மூலம் அனைத்து வகையான கடமைகளிலிருந்தும் விடுபடுகிறான். ஸோ பக்தி தொண்டின் விதிகளைகள் கடைபிடிச்சா போதும். நான் பக்தி தொண்டை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பக்தி தொண்டை கடைபிடிச்சோம்னா போதும், மற்ற எதுவுமே கடைபிடிக்க தேவையில்லை. நமக்கு தப்பு எப்போ வருது அப்படின்னா நம்ம பக்தி தொண்டை செய்யலை, நாம பக்தியை ஒழுங்கா பண்ணோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் வேத கடமைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பக்தியை ஒழுங்கா செய்யாதப்ப அப்ப அதுவே பெரிய தப்பாயிடும். சரி, நான் பக்தியை செய்யறதுக்கு முயற்சி பண்றேன், பக்தியை செய்யும் போது எனக்கு கொஞ்சம் வலுக்கிடுச்சு, ஏதோ தவறான காரியங்களை பண்ணிட்டேன், பிராயச்சித்தம் பண்ணலாமா? நான் கர்ம காண்டத்துக்கு போறேன், ஞான காண்டத்துக்கு போறேன், அது மூலமா பிராயச்சித்தம் பண்றேன் அப்படின்னா அதுவும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா பக்தியானது கர்ம ஞானத்துல இருந்து விலகுனது. ஸோ நீ தப்பு பண்ணிய அந்த தப்பு வந்து பெரிய தப்பு கிடையாது. ஆனா அந்த தப்புக்காக நீ பக்தி கிட்ட சரணடையாம நீ போய் கர்மத்துக்கிட்டே ஞானத்துக்கிட்டே பிராயச்சித்தத்துக்கிட்டே சரணடைஞ்ச அப்படின்னா அப்ப அது தூய பக்தியினுடைய கொள்கையில இருந்து விலகி போகுது. புரியுதா? ஒரு பக்தன் ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா அந்த தப்புக்கு அவன் என்ன காரியம் பண்ணணும், என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்? பக்தி தான் பிராயச்சித்தம். தப்புக்கு பிராயச்சித்தம் வந்து வேற எதுவும் கிடையாது. தப்புக்கு பிராயச்சித்தம் நான் வந்து இந்த காரியத்தை பண்ணுவேன், நான் போய் கர்ம காண்டத்தை பயிற்சி பண்ணி இப்படி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நினைச்சா அது வந்து உண்மையான பக்தி ஆகாது. அது தேவையில்லாது. தூய பக்தியில் இருக்கக்கூடிய கர்ம ஞானத்திலேருந்து விடுபட்டவன் அப்படின்னா அந்த விடுபட்ட நிலையிலேருந்தே செய்யணும். விடுபட்ட நிலையிலேருந்தே செய்யணும் அப்படின்னா வழிமுறை பக்தி கிட்ட சரணடைகிறது தான்.
மற்ற சாதாரண விஷயங்கள்கிட்ட கர்மத்துக்கிட்ட கர்ம காண்டைகள்கிட்ட போய் சரணடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலர் இது வந்து நம்ம பக்தர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம உபயோகப்படுத்த வேண்டியது. பல பக்தர்கள் இது வந்து யோசிப்பாங்க, நம்ம வந்து எனக்கு வந்து இந்த பாவம் செஞ்சுருக்கேன், நான் ஜோசியக்காரன்ட்ட போனேன், அவன் வந்து என்னை வந்து ராகு சனீஸ்வரன் கோயிலுக்கு போக சொன்னார், இது வந்து நான் கிருஷ்ணரை தாங்க கும்பிட்றேன், ஆனால் இது வந்து ஒரு சின்ன பிராயச்சித்தம், நான் போய் சனீஸ்வரனை கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அப்போ அது வந்து தூய பக்தி கிடையாது. ஏன்னா அவன் வந்து தன் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தத்துக்கு வந்து அவன் வந்து மற்ற தேவர்கள் அணுகிறான். பக்தி தொண்டு அணுகணும். பக்தி தொண்டே மிகச்சிறந்த வழி அப்படிங்கிறத ஒருத்தன் தீவிர நம்பிக்கை கொண்டிருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பக்தி தொண்டனுடைய நிலைகள்லேருந்து விலகி போகக்கூடாது. பக்தி தொண்டனுடைய நிலைகள்லேருந்து விலகி போனான் அப்படின்னா அப்போ அதுதான் அவனுக்கு தப்பாகுது ஒழிய அவன் செஞ்ச பாவம் வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி பக்தி ரசாமிருத சிந்துவில் பக்தி தொண்டை பற்றி ஆரம்ப ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு அடுத்த அத்தியாயத்துல இருந்து ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி தொண்டினுடைய 64 வழிகளை சொல்றார். 64 முறைகளில் எப்படி பக்தி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், எதெல்லாம் 64 அங்கங்கள் சொல்றார். சரியா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னு சுருக்கமா ஒரு பார்வை பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்து நம்ம பக்தி தொண்டில் 6 குணநலன்களை பார்த்தோம். 6 குணநலன்கள் அப்படின்னா முதல்ல வந்து கிளேஷாக்னி, நம்மளுடைய துயரங்கள் எல்லாம் அக்னியில் போட்ட மாதிரி அழியுது. துயரங்கள் எல்லாம் அக்னியில் போட்ட மாதிரி அழியுதுன்னா எப்படிப்பட்ட துயரங்கள்? நம்ம செஞ்ச பாவத்தினால நமக்கு பிராரப்தா அப்பிராரப்தான்னு 2 இருக்குது. அந்த பிராரப்தா அப்பிராரப்தம் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து வரக்கூடிய கூட்டம் பீஜம் இது எல்லாமே பக்தியில் செயல்படும் போது அழிவுறுது. அப்புறம் பக்தியில் செயலாற்றும் போது அது எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்குது. பக்தி மட்டும்தான் மங்களத்தை கொடுக்க முடியும், வேற எதுவுமே மங்களத்தை கொடுக்க முடியாது, மங்களகரமான சூழ்நிலையை உருவாக்க முடியாது. ஏன் உருவாக்க முடியாது அப்படின்னா பக்தி மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியது, எல்லா மக்களையும் கவரக்கூடியது, எல்லாருக்கும் உன்னத ஆனந்தத்தை வழங்கக்கூடியது. அப்புறம் அப்படி சொல்றேன், சாதுவினுடைய குணநலன்களை பக்தி மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. இதனால பக்தியானது எல்லாராலையும் விரும்பப்படக்கூடியது, மங்களகரமான நிலையை கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோட்சத்தினுடைய சுகத்தையும் அற்பமாக்கிடும். பக்தினால ஒருத்தன் சுகத்தை அனுபவிக்கிறனால மோட்சத்தினுடைய சுகத்தை ஒருத்தன் விரும்புறது கிடையாது. இத்தகைய உயர்ந்த பக்தியினுடைய பாவ பக்தியினுடைய நிலையானது அடையறதுக்கு மிகவும் அரிதானது. இப்படி ஒருத்தன் செயல்படும் போது ஒருத்தனுடைய ஆனந்தம் வந்து ரொம்ப அதிகமாகுது, அது ரொம்ப ரொம்ப சக்தியுடையதாக ரொம்ப கண்டென்ஸ் ஆகுது, அது ரொம்ப நெருக்கமாயிடுது. பக்தியினுடைய ஆனந்தம் எதனாலையும் துளைக்க முடியாத அளவுக்கு சக்தியுடையதாயிடுது. இப்படி ஒருத்தன் உயர்ந்த ஆனந்தத்தை அடையிற அதே சமயத்தில் அவன் கிருஷ்ணரையே கவர்றான். கிருஷ்ணா கர்ஷினி, இந்த 6 விளைவுகளை ஒருத்தன் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அனுபவிக்கிறான். இந்த 6 விளைவுகள் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முதல் 2 விளைவுகள் சாதன பக்தியில் வருது, 2வது 2 விளைவுகள் பாவ பக்தியில் வருது, 3வது 2 விளைவுகள் பிரேம பக்தியில் வருது. ஸோ இப்படி வரும்போது இந்த சாதன பக்தி பக்தியினுடைய 3 வகைகள் சொல்லப்படுது. பக்தியினுடைய 3 வகைகள் சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. சாதன பக்தி அப்படிங்கிறது நம்ம பக்தியை பாவ பக்தி அடையணும், கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய உன்னத பக்தி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடிய பயிற்சி தான் சாதன பக்தி. இந்த சாதன பக்தியில் 2 வகை இருக்குது, வைதி சாதன பக்தி, ராகானுக சாதன பக்தி. வைதி சாதன பக்தி அப்படின்னா நம்ம பக்தி சாதன பக்தியை செய்யறதுக்கான விருப்பமானது குரு மற்றும் சாஸ்திரங்களுடைய ஆணையின் பிரகாரம் வந்தது அப்படின்னா அப்போ அது வைதி சாதன பக்தி. எப்போ நம்ம சாதன பக்தியை செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் தன்னிச்சையாக இருக்கோ அப்போ அது ராகானுக சாதன பக்தி. ஸோ இந்த வைதி சாதன பக்தி, ராகானுக சாதன பக்தி இதை நம்ம பயிற்சி செய்யறதுனால நம்ம வரக்கூடிய பலன் என்ன? பாவ பக்தி. உண்மையில் நம்ம சாதன பக்தியை பயிற்சி செய்யறதுனால பாவ பக்தியை உருவாக்குறோம் அப்படின்னா அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சாதன பக்தினால பாவ பக்தி வருது அப்படின்னா இது ஒரு குழந்தை எப்படி நடக்க கற்றுக்குதோ அது மாதிரி ஏதோ இல்லாத ஒன்றை நம்ம உருவாக்குறது கிடையாது. ஏற்கனவே இதயத்துக்குள்ளார பாவ பக்தி அப்படிங்கிறது புதஞ்சிருக்கு, அதை நம்ம வெளிக்கொணர்றோம் சாதன பக்தியின் மூலமாக. இப்படி சாதன பக்தியை பயிற்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தகுதிகள் தேவைப்படுது? பக்தியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் ஒருத்தருக்கு தேவை. அவர் படிச்சிருக்காரா படிக்கலையா, ஏழையா பணக்காரா, அதெல்லாம் தேவை கிடையாது. பக்தியில் 3 நிலைகள் இருக்குது, கனிஷ்ட அதிகாரி, உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. இது எதன் அடிப்படையில் கனிஷ்டா மத்தியமா உத்தமான்னு சொல்கிறோன்னா அவர் எந்த அளவுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கோ, எந்த அளவுக்கு பகவான் மேலே நம்பிக்கை இருக்கோ, இதன் அடிப்படையில் நம்ம வந்து கனிஷ்டா மத்தியமா உத்தமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்தி தொண்டானது வேத கடமைகளையோ இல்லை நற்பிறவியோ இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கு. பக்தியில் ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய தடையானது முக்திக்கான ஆசைகள், புக்திக்கான ஆசைகள். இந்த பௌதிக சுகத்துக்கான ஆசைகள், முக்திக்கான ஆசைகள் இதெல்லாம் ஒருத்தர் தாண்டி
இந்த பக்தியினுடைய உன்னத நிலையை அடையிறதுல முயற்சி பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள் தான் கேட்குறேன். பாவ பக்திக்கும் ராகானுக சாதன பக்திக்கும் என்ன வித்தியாசம்? பாவ பக்தி அப்படின்னா பகவான் மேல இருக்கக்கூடிய அன்பு வளர்ந்து இருக்கக்கூடிய நிலை. அதாவது வளர்ந்து இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றதோட பகவான் மேல இருக்கக்கூடிய உன்னத அன்பானது முழுமையா வளர்ந்து இருக்கக்கூடிய நிலை பிரேம நிலை. அந்த அன்பினுடைய ஒரு சின்ன ஒரு கதிர், பிரேம பக்தி அப்படிங்கிற சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன கதிர், சூரிய கதிர் வந்தது அப்படின்னா அது வந்து பாவ பக்தியா சொல்லப்படுது. பாவ பக்தியில கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பை உணர்றாங்க, இது பாவ பக்தி. ஆனா ராகானுக சாதன பக்தியில இவனுக்கு அந்த அன்பு வந்து வளரல, ஆனா பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல இவன் தன்னிச்சையா இந்த பக்தி காரியத்துல ஈடுபட்டு இருக்கான். பாவ பக்திக்கும் ராகானுக சாதன பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. ராகானுக சாதன பக்தி அப்படிங்கிறது அப்ப அவன் இன்னும் சாதன பக்தி தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த சாதன பக்தியினுடைய கொள்கைகளை அவன் கடைபிடிக்கிறது தன்னிச்சையா கடைபிடிக்கிறான். அவன் வந்து இது சாஸ்திரம் சொல்லு, குரு சொல்லியிருக்காரு நான் பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணத்தினால அவன் பண்றது கிடையாது. அவன் இயற்கையாகவே இதெல்லாம் பயிற்சி பண்றான். இயற்கையாகவே பயிற்சி பண்ணும்போது இது ராகானுக சாதன பக்தி. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ராகானுக சாதன பக்தியில இன்னொரு கருத்து உள்ள வரும். அதாவது ராகானுக சாதன பக்தியில பின்பற்றக்கூடிய சாதகனானவன் பிரஜலீலையில வசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, நான் வந்து பிரஜதாமத்தில் நுழையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பிரஜாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பக்தர்களை தியானிச்சு அந்த குறிப்பிட்ட பக்தருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சாதன பக்தியை பயிற்சி பண்ணுவோம். இது ராகானுக சாதன பக்தி. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா, நான் வந்து கோபியர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய மஞ்சரிகளுக்கு நான் தொண்டு செய்யணும், நம்ம ரூபானுகாஸ் ரூப மஞ்சரிக்கு நான் தொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வளர்த்துட்டு ரூப மஞ்சரிக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே சாதன பக்தியை பயிற்சி செய்யக்கூடியவன் ராகானுக சாதன பக்தன். அதை தன்னிச்சையாக அவன் செயலாற்றுறான். இது ராகானுக சாதன பக்தி. அடுத்து ராகானுக சாதன பக்தி வரும்போது அதை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்கணும். கடைசி கிளாஸில் ராகானுக பாவா பிரேமா இருக்கும், அப்போ நம்ம இதுவும் விளக்கமாக பார்க்கணும்.